காவல் தெய்வமே, நாக தெய்வமே, நோய் நொடி இல்லாம எங்களை காப்பாத்துப்பா. சம்போ மகாதேவா. தேவகி, ஆ? விளக்கேத்த போறப்ப பசங்களை உன்னோட கூட்டு போன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது எப்படி முடியும்? அந்த நேரத்துல அவங்க இருக்கணும்ல. அப்படி எங்க தான் போறாங்க? நம்ம பையன் பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போயிருக்கான். ஏன் நம்ம வீட்டு டிவி எல்லாம் பார்த்தா அவனுக்கு பிடிக்காதா? இது பிளாக் அண்ட் ஒயிட், அங்க கலர் இல்ல. ஓஹோ, பிளாக் அண்ட் ஒயிட்லாம் அவனுக்கு பிடிக்காது, கலர் டிவி தான் பிடிக்கும் போல இருக்கு. டான்ஸ் டீச்சர் இன்னும் வீட்டுக்கு போகல. அப்ப இன்னும் டீச்சர் போகலையா? போகலையா? விட்டாதானே. யாரு? உங்க அப்பா. அப்பா ஏன் டீச்சரை விட மாட்டேங்கிறாரு? காத்து தானே கொஞ்சம் மந்தம். வயசானாலும் அந்த புத்தி போகுதா? என்ன சொன்ன? என்ன சுமதி இது? கண் புருவங்களை நல்லா அகலமாக்கி கண் விழிகள் அந்த பாவம் வரணும்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா? இப்ப பாரு, அந்த உணர்ச்சி நம்ம மனசுல இருந்து வந்தாதான் அழகா தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டீச்சர், டான்ஸ் கிளாஸ் இன்னும் முடியவே இல்லையா? அது அது வந்து பெரியவர். ஐயோ அப்பா, அவரே கதை சொல்லிட்டு இருக்காரு. சாயங்காலம் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லிருக்கேன்ல டீச்சர். இல்ல, அந்த ஸ்பரிச சுகத்தோட பாவம் கங்காதேவி ரொம்ப அழகா நடிச்சு காட்டினாங்க. யாருக்காக? உங்களுக்காகவா? இல்ல, நம்ம குழந்தைக்காக. இன்னைக்கு இது போதும் டீச்சர், நீங்க கிளம்பலாம். கலையுணர்ச்சி கிடையாது, நாம என்ன பண்றது? என்னப்பா ஏதாவது சொன்னீங்களா? ஒண்ணு இல்ல, டீச்சர் அம்மா கிட்ட புறப்பட்டாச்சான்னு கேட்டேன். காடு வாவாங்குது, வீடு போங்குது, எதுக்கு இவருக்கெல்லாம் தேவையில்லாத வேலை? ஆமா, வயசு பசங்க போடுற டீஷர்ட்லாம் இவருக்கு யாரு கொடுத்தது? பக்கத்து வீட்டு அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் கொடுத்தான். அவனுக்கு இருக்கு, வைக்கிறேன் பாரு ஒரு நாளைக்கு ஆப்பு. ஐயா, யாரு அது? நான் தாங்க ஐயா. குமாரா, என்ன விடிய காலையில இந்த பக்கம்? நீயே சொல்லியா? முதல்ல நான் சொல்றேன். நீ சொல்லு இங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் பழையபடி சண்டை போடுறதா இருந்தா அடிதான் வாங்குவீங்க. சரி சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லு. ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்குங்க ஐயா. யாருக்கு? கார்த்திகாவுக்கா? ஐயாவுக்கு ரொம்ப ஞாபக சக்தி. ஞாபகம் இல்லாம இருக்குமா? பேரு வச்சதே ஐயா தானே. தீபம். கடவுளே கடவுளே. ஏண்டி, இவங்க ரெண்டாவது பொண்ணு கார்த்திகாவுக்கு கல்யாணமா? பையன் யாரு? பக்கத்துல தான், பஸ்ல கிளீனரா இருக்கான். 15 பவுன் நகை கேக்குறாங்கம்மா. நல்ல இடம்தாம்மா. என்கிட்ட மொத்தமா 8 பவுனும் 5000 ரூபாய் மட்டும்தாயா இருக்கு. அதுக்கு மேல என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. அதனால எத்தனையோ பேருக்கு தாலி எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க பேரு வச்ச பொண்ணுக்கு கூட தாலி பாக்கியத்தை கொடுத்துருங்கய்யா. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் ஐயா. குமாரு, நீ நிம்மதியா போ, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி ஐயா, உங்களுக்கு நிறைஞ்ச மனசையா. இவளும் என் பொண்ணு மாதிரி தான். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துல பிறந்தவங்க. அதனால குணம் கூட வேறுபட்டு தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்ன சரிதானே தேவிக்கு? என் உயிர் உள்ள வரைக்கும் இவளை நான் கண்கலங்காம பாத்துக்கிறேங்க. கொஞ்சம் இங்க வா. எதுக்கு நானும் ஆசீர்வாதம் பண்ணத்தான். 16 பெத்து பெருவாழ்வு. 16லாம் ஒன்றும் வேணாம், 2 போதும். நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த இல்லற வாழ்க்கையில என்ன பொறுத்த கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பொழுது சாஞ்சிடுச்சு, நீங்க கிளம்பலாம். வரங்க. விட மாட்டானே. ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்ல கோவிந்தசாமிக்கு. கையெழுத்து எங்க போடணும்? இதோ எங்க போடுங்க.
வக்கீல் நோட்டீஸா? என்ன ஒன்றும் இல்லை, எல்ஐசி பிரீமியம் கட்டணும். அதே போன மாசம் கட்டலையா? இல்லை, மறந்துட்டேன். நான் அப்பவே சொன்னேன்ல மறக்காதீங்கன்னு. ஏன் திடீர்னு உங்களுக்கு வேர்க்குது? இதுல வேர்க்கறதுக்கு என்ன இருக்கு? பணத்தை கட்டினா காரியம் முடிஞ்சு போச்சுல்ல. இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட்டா எப்படா கோவிந்தா? நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, கூடவே குடையும் எடுத்துட்டு வா. எங்க போறீங்க? ஒருத்தரை பார்க்க போனோம். எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. துரோகமா? ப்ராமிசரி நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தது நீங்க தானே? அது சரி, உங்க வாப்பா மொய்தீன் கானை நம்பிதான் ஒன்னும் எழுதாத வெத்து பத்திரத்துல நான் கையெழுத்த போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா இதை என்கிட்ட ஒப்படைக்கும் போது இவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு. மூசா தம்பி, இறந்து போனவங்க மேல அபாண்டமா போய் சொல்லி அவங்கள கொச்சப்படுத்தாத. மொய்தீன் கான் எப்பவுமே இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செஞ்சிருக்க இனி மாட்டார். நான் உண்மையே சொல்றேன். நான் தான் இப்படி பண்ணேன். பைசா தரேன்ட்டு எவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க? அப்படின்னா கடந்த 5 வருஷமா என் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு போன தேங்காய்களுக்கெல்லாம் என்னதான் கணக்குன்னு சொல்லு. பொல்லாத தேங்காய். அது நீங்க வாங்கின பணத்துக்கு வட்டிக்கு கூட பத்தாது. மூசா தம்பி, சும்மா கத்தி பிரயோஜனம் கிடையாது. கண்டவங்களுக்கெல்லாம் ஊர்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் திருவிழா நடத்துறதுக்கும் உங்க கையில காசு இருக்கும். அது வெறும் காசுக்காகவும் புகழுக்காகவும் பண்ற கல்யாணம் இல்லப்பா. பரம்பரையா எங்க குடும்பத்துல பண்ற சம்பிரதாயம் அது. அதை யாரும் மாத்த முடியாது. என் உயிருள்ள வரைக்கும் இந்த மாதிரி நல்ல காரியங்களை நான் பண்ணன்றதுக்காக அங்க எங்க கடனை வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க. ஒன்னு தெரியுமா உனக்கு? இது என் சம்சாரத்துக்கு கூட தெரியாதுப்பா. உங்க கதையை கேட்கறதுக்கு இப்ப எனக்கு நேரம் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத தம்பி. இவ்வளவு பெரிய தொகையை என்னால கண்டிப்பா இப்ப கொடுக்க முடியாது தம்பி. கொஞ்சம் மனசு வை. நான் உன் காலில் கூட விழுறேன். இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. கேஸ் விஷயமெல்லாம் வக்கீல் கிட்ட கேளுங்க. மூசா தம்பி, வேண்டாம். இந்த விஷயத்தை பத்தி பேச என்கிட்ட வராதீங்க. மிஸ்டர் கோவிந்தசாமி, நீங்க கொடுத்த ப்ராமிஸ் நோட்டீஸ்ல டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு மறுபடியும் 3 மாசம் அந்த வெயிட் பண்ணாரு இல்லையா? நான் வாங்கின பணத்தோட சேர்த்து வட்டியும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய மோசடி சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கிளைண்டோட ப்ராமிஸ் நோட்டீஸ்ல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதனால நீங்க அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். நான் கையெழுத்து போடுறப்ப அப்படி எதுவும் எழுதலையே. அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. என்கிட்ட என் கிளைண்ட் கொடுத்த கேஸை நான் ஜெயிச்சு கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அதுக்காக என்னுடைய எல்லா திறமைகளையும் நான் காட்டுவேன். அப்படின்னா அங்க சத்தியத்துக்கான இடமே இல்லையா? சத்தியம் தர்மம் எல்லாம் அங்க மேல. இது கோர்ட். இத பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க பெரிய இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மூசாவோட பணத்தை நீங்க திருப்பி தரலனா உங்க வீட்டை ஜப்தி பண்ணி உங்க ஊரு முச்சந்தில தண்டோரா போட்டு உங்க மானத்தை ஏலம் விட வேண்டியது வரும். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. காளியம்மா, காப்பாத்து. எங்க என்னங்க ஆச்சு? எங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எங்க தேவகி, கதவை தரமா. கதவு தர கதவை தர. கதவு தரமா? என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? திடீர்னு கத்திட்டாரு. அப்பா கதவு என்னடா கோவிந்தா, உனக்கு என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுடா சொல்லுடா. என்னாச்சுப்பா? இவனுக்கு என்ன ஆச்சு? இவனுக்கு என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதான். அப்படி வா வழிக்கு. சும்மா வரல இந்த கனவு. கிருஷ்ணசாமி வந்து ஜோசியம் பார்த்து இவனுக்கு நாகதோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு. கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடும்டா. அம்மா நாகாத்தம்மா, என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது.
ஐயோ தலையில இடிக்கிற மாதிரி கரெக்டா கட்டியிருக்காங்களே. இன்னும் கொஞ்சம் சோறு போடுமா. அடுத்த நாக பூஜையில உங்கள யார் யார் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அம்மா அப்பா வந்துட்டாங்க. உனக்கு என்ன மாதிரியே 100 ஆயுசு. மாதவன்னு சொல்லி வாயெடுத்தேன், அதுக்குள்ளேயே நீ வந்து. ஆயுசே இப்ப முடிஞ்சிருக்கும். அந்த முன்னால தூங்குற விளக்கு. என்ன மச்சான் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு குடும்பத்துல நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கப்ப எல்லாருமே எங்க இருக்காங்க, நீங்க மட்டும் எங்க போனீங்க? தொழில் தான் எனக்கு தெய்வம். சாப்பிட்டீங்களா? தண்ணி கூட குடிக்கல. அப்படின்னா உட்காருங்க. வசுமதி ஒரு இலை எடுத்துட்டு வா. ஓ இலை போடலையோ? அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னோட பாலிசிதாரர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் பாலிசி பணத்தை வாங்கி அவர் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு நான் என்னமா ஓடிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? இது புண்ணியம் தானப்பா? ஆமாண்டா. அந்த ஓட்டத்துல என்னால வந்து சேர முடியல. இதுக்கு நாகங்கள் ஏதாவது என்ன பகச்சிக்கிட்டோம். ஐயோ பாம்பு. நான் வரலன்னா என்ன மச்சான்? அதுக்கு பதிலா உங்க தங்கச்சியும் உலக பிரசித்தி பெற்ற என் பிள்ளைங்களையும் அனுப்பி வச்சுட்டானே முன்னாடியே. கை கழுவுனீங்களா? அது தனியா கையை கழுவ வேண்டியது இல்ல, இலை போட்டா. இலை கழுவும் போதே கையையும் சேர்த்து கழுவிக்கிறலாம். அது ஒரு சௌரியம். என்ன மச்சான்? அப்ப நீ ரொம்ப பிஸியா இருக்க. அதேதான். கடவுளுடைய கிருபை இருந்தா நான் கோடீஸ்வரன் ஆவேன். பத்திரிக்கையிலயும் போட்டோ வரும். ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் அவரை என்கரேஜ் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவர்கிட்ட நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா அதிகமான பிரீமியம் யாரும் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அதனாலதான் அப்பாவை எமன் மாதவன் கூப்பிடுறாங்க. நீ வாய மூடிட்டு சாப்பிடுறியா? ஊர்ல எல்லாரும் என்ன அப்படி கூப்பிடுறதுல எனக்கு பெருமை தான். ஒரே ஒரு பிரீமியம் கட்டிட்டு செத்து போனா கூட அவனுக்கு லட்சக்கணக்கில் காசு கிடைக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னே செத்து போயிட்டான்னு ஒருத்தன். அவனுக்கு கிடைச்ச காசு எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம். கழுத்துல கயத்தை கட்டி தூக்குல தொங்கிட்டான். ஆமா, தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் எல்ஐசி பணம் தருமா? பின்ன என்ன பாலிசி எடுத்து 1 வருஷம் ஆயிருக்கணும். எவ்வளவு நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு பாலிசி எடுங்கன்னு. எடுத்திருந்தீங்கன்னா இப்படியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. எப்போவோ தூக்குல தொங்கிருப்பீங்க. அந்த பணத்தை நாங்கெல்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். ஏண்டா இப்போ எல்ஐசி எடுக்கலாமா? இப்போன்னா எல்ஐசி எடுக்க மாட்டாங்க, எலும்பு பொடி வாங்குறவங்க எடுப்பாங்க. மாதவா, மாமா, கொல்லப்புறத்துக்கு ஒரு திருடன் வந்திருக்கான். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அட பகவானே, திருட எங்க இருந்து வந்தா? அவரை கட்டல காணோம் தேடிட்டு இருந்த. அப்ப ஒரு திருடன் இல்ல, கொல்லப்புறத்துல ஒரு கண்ணுக்குட்டியும் காணோம். மச்சான் எங்க? அவரையும் காணோம். காணோமா? மச்சான் எங்க போனாரு? இங்க. ஓ யோ, ஓடி வாங்க எல்லாரும். திருட திருட. கத்தத்தை நிறுத்துங்க, நீங்க போய் அடிக்கலாம்ல. என்னங்க யாரும் போய் பாருங்க. நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் மட்டும் போய் பாக்குறேன். நீங்க ஏறா, நான் போய் பாக்குறேன். சரி, நீயே போயிட்டு வா. ஐயோ ஐயோ, அட பகவானே, குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அடிங்க, நல்லா அடிங்க. விடாதீங்க, தலையில வாங்க. ஐயோ மச்சான், அடிக்காத. நான் தான் மச்சான். அட கடவுளே, இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு திருடன் இந்த பக்கமா தான் ஓடி வந்தான். அவன் உள்ள ஒளிஞ்சிருப்பான்னு நானும் உள்ள போய் படாத பார்த்தேன். இடத்துல ஒண்ணும் பட்டலையே மச்சான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல மச்சான். பட்டிருந்தா அக்கா நீ விதவையா இருப்பிய. என்ன காப்பாத்துங்க. பாத்துங்க, பாத்துங்க. தூக்கு தூக்கு தூக்கு. அப்படிங்க. தேவகி, பொறுமையா வாங்க. பாத்து பண்ணீங்க. தேவகி எங்க? இருக்காங்க, வாங்க. பாருங்க. கோவிந்தசாமி, நம்பர் 4, சிவன் கோவில் தெரு, வாணியம்பாடி. அட்ரஸ் தப்பா எழுதி அனாதை பணமா ஆயிடக்கூடாது. குடும்பத்துக்கு அது போய் சேரட்டும்.
கிளம்பிட்டீங்க? வெளியே ஒரு வேலையை போய்கிட்டு இருக்கேன். ஆ மச்சான் எங்க? ஒரு முக்கியமான இடத்துக்கு. நானும் போனோம். நீ வீட்டில் தான் இருக்கணும். என்னை கொண்டு வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. கொண்டு வர்றதா? நான் வந்ததுக்கு அப்புறம் போன்னு சொல்ல வந்தேன். அதானே, லேட் பண்ணிடாதீங்க, வீட்டில் நிறைய வேலை இருக்கு. அடியே வசுமதியே, பாட்டையும் கூத்தி நிறுத்திட்டு வாடியே. கொஞ்சம் தான் குடிச்சிருக்கீங்க. மீதியை நீ குடிச்சுக்க. நான் போறேன். ஆமா, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்லையே. வர வர உங்களுக்கு ஞாபகம் மருதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்க மாலையும் மோதிரமும். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நீ பின்னாடி வந்து கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது உனக்கு தான், பத்திரமா வச்சுக்கோ. அண்ணா வண்டி நிறுத்துன. அண்ணா வண்டி நிறுத்து. எவனோ படுத்துட்டு இருக்கான், வண்டி நிறுத்து. எவனோ குறுக்க படுத்துட்டு இருக்கான், வண்டி நிறுத்துங்க. டேய், ஒருத்தன் குறுக்க படுத்துட்டு இருக்கான் பாரு. வா, நாலு போடலாம். டேய், காக்கா வலிப்புன்னு நினைக்கிறேன். ஆமாமா. சரி, புடி, ஓரமா படுக்க வைக்கலாம். புடி. படுக்க வை. சரி, வா கிளம்புவோம். சரி, சீக்கிரம் எடு. சீக்கிரம் சீக்கிரம் போலாம். எடு சீக்கிரம். நல்ல வேலை, காக்கா வலிப்பு அந்த மாதிரி நடிச்சதுனால அடி வாங்காம தப்பிச்சோம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வேற ஏதாவது ஒரு புண்ணியவானா இருந்தா எல்லாரும் அடிச்சு காலி பண்ணி தூக்கியே போட்டிருப்பான். அட பைத்தியக்காரா, யார் அவன்? அட கடவுளே, நான் இன்னும் சாகலையா? நீ என்ன விளையாடுறியா? என்னப்பா நீ முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க? தண்ணி அதிகமா வந்திருந்தா இவெல்லாம் நீ செத்து தான் போயிருப்ப. சாகிறதுக்கு தான் நான் குதிச்சேன். அப்ப நீ உண்மையிலேயே சாகணும்னு தான் குதிச்சியா? ஆமா, அதனால உனக்கு என்ன நஷ்டம்? எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா வெயில் காலத்துல தண்ணி கம்மியா இருக்கும்போது குதிச்சு ஏமாந்து போயிட்டியே. மழை காலத்துல தண்ணி ரொம்ப அதிகமா வரும், அப்ப குதிச்சு உன் ஆசையை நிறைவேற்றிக்கோ. யோ, சீசன் பார்த்தா தற்கொலை பண்ணுவாங்க. சரி, அதை விட்டு தள்ளு. உன் பேர் என்ன? சூரியன். சூரியன் ஏன் இந்த மத்தியான நேரத்திலேயே அஸ்தமனம் ஆகுது? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமா? சொல்லாத. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம். எந்த பிரச்சனையானாலும் சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஊரா? இந்த இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். வாணியம்பாடி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படல. உன்னோட ஊர் எங்க? 10-20 கிலோமீட்டர் போகணும். என்ன இவன் எதை கட்டாலும் நடக்க முடக்காவே பதில் சொல்றான். யோ, இப்ப நான் ரொம்ப சூடா இருக்கேன். நானும் கொதிச்சு போய் தான் இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நானும் தற்கொலை பண்ணிக்க தான் நினைச்சேன். சாவறதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்ல, யார்கிட்ட என்ன பேசினாலும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற தீ அணையாது. அந்த தீயை அணைக்காம தற்கொலை பண்ணிக்கிறது தான் முடிவா ஆமா, இருக்கு. நாளைக்கு சூரியோதயத்தை பாக்குறதுக்கு இந்த சூரியன் இருக்க மாட்டா, இருக்க கூடாது. அப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தற்கொலை பண்ணிக்க போற ஆத்மா சாகறதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு போலாம் இல்லையா? புண்ணியமா? வா சொல்றேன். சாவறதுக்கு முன்னாடி சில பேர் கண்ணை தானம் பண்றாங்க, சில பேர் கிண்ணியை தானம் பண்றாங்க இல்லையா? ஓஹோ, அப்ப என்னுடைய கண்ணும் கிட்னியும் உனக்கு வேணும். அட அது இல்லப்பா. அப்புறம் நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். இல்ல, அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத. அட பிடிவாதம் பண்ணாதப்பா, கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீ விரும்பின இடத்துல போய் உன் இஷ்டப்படி தற்கொலை பண்ணிக்க. உனக்கு என்ன பைத்தியமா? நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழ்றதுல உனக்கு என்ன லாபம்? லாபம் இருக்கு. எல்ஐசி கேள்விப்பட்டிருக்கியா? தெரியும். அதுல நீ பாலிசி எடுத்திருக்கியா? உங்க பேர் என்ன? சந்திரன் கோவிந்தசாமி. சந்திரன் கோவிந்தசாமி. இப்ப கொஞ்சம் போறீங்களா? எனக்கு எல்ஐசியும் கிடையாது, அதை பத்தி எனக்கு ஐடியாவும் கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா.
நீ மனசு வச்சே என் குடும்பத்தையும் என்னோட மானத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன்பா. இந்த பாவப்பட்ட மனுஷனை கொஞ்சம் காப்பாத்து. உன்னை ரொம்ப நாள் தொல்லை பண்ண மாட்டேன். தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. இதை விட தண்ணி, பாறை, மலைங்க எல்லாமே அதிகமா இருக்கிற ஊரு என்னோட ஊரு. நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அதெல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். சரி, என்னால உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னா அப்படியே ஆகட்டும். அப்படின்னா வா, இப்போ புறப்பட்டோம்னா சாயந்தரம் விளக்கேற்றத்துக்குள்ள வீடு போய் சேர்ந்துடலாம். வா. இந்த மச்சான் எங்க போனாரு காணோம். இப்ப வரேன்ட்டு போன ஆளு மணி என்ன ஆகுது? மச்சான் எங்க போனாரு தெரியுமா? அவர் எங்க போனாரு சொல்லிட்டு போனாரா? அப்பா, இவருக்கு என்ன வாக்மேன் மேனியா பிடிச்சிருச்சா? தூங்கும் போது கூட காதுல மாட்டிக்கிட்டு அப்பா பாட்டு பாடினது போதும் போங்க. நாளைக்கு ஒரு நாள் எந்திரிச்சு போட்டுமே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாங்க இங்க இருக்கிறோம். ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? எத்தனை நாளாச்சு லீவ் போட்டு? இன்னைக்கு நீ போகணுமா? அக்கா, அண்ணன் வெளியே போயிருக்காருல்ல, வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போலாம். நீங்க உள்ள போகலாம். வச்சுக்கங்க காதுல. அப்பா வந்துட்டாரு. ஆட்டோ நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. இங்கதான். இதான்பா என்னோட வீடு. அது யாரு கூட? தெரியல. வா. இது யாரு மச்சான்? இவன் பேர் சூர்யா, என் கூட படிச்ச நண்பனோட பையன். சூர்யா இவர்தான் என்னோட மாப்பிள்ள. ஹலோ, நான் எல்ஐசி ஏஜென்ட். இவங்க என் பொண்டாட்டி தேவகி. வணக்கம். இவன் என் தங்கச்சி பசுமதி. இவன் என் பொண்டாட்டி. இவன் என் மூத்த மூத்த மக. இவன் ரெண்டாவது பையன் கிச்சு. ஐ எம் கிருஷ்ணகுமார். மிஸ்டர் சூரியன் என்ன பண்றீங்க? நானு சூர்யா தம்பி வந்து ஒரு கதையாசிரியர். பத்திரம் எழுதுறதா? கதை எழுதுறது. இது மச்சானோட அப்பா. நானும் கதையெல்லாம் எழுதுவேன். காலேஜ் மேகசின்ல என் போட்டோலாம் கூட வரும். ஆமா, இப்ப வந்த காரியம் கதையாசிரியர். கதை வசனம் எழுத ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதனால தனிமையா ஒரு இடம் கேட்டாரு. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். சூர்யா தம்பி நீங்க வாங்க. விளக்கு நல்ல சகுனம். கதைக்கு அப்படியே ஐடியா கொட்டும். அப்ப கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பீங்களா? எவ்வளவு நாள்னு நான் முடிவு பண்ணல. நீங்க தானே அந்த மேகசின்ல கதை எழுதுனீங்க? இல்லம்மா, கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், தினத்தந்தி எல்லாத்திலையும் எழுதுவாரு. கதை எழுதும்போது நீங்க சூரியதாசன் தான் போடுவீங்க. இந்த சூரியதாஸ் தான் அந்த சூரியதாஸ், அந்த சூரியதாஸ் தான் இந்த சூரியதாஸ். சூர்யா உங்க கதைனா இப்ப விரும்பி படிப்பா. அப்புறம் இவன் ஒரு சினிமா பைத்தியம். சரி வாங்க, நான் முள்ள போலாம். அப்பா கூட ஒரு பெரிய கலைஞன் தான். முகத்தை பார்த்தாலே தெரியுது, நல்ல பையனா தான் இருப்பான். வருமானமும் நல்லா வரும். ஒரு பாலிசி எடுக்கலாமே அவரு. மச்சா, ஒரு நிமிஷம். சூர்யா நீ மேல போ, நான் வரேன். ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. ஆமா, உனக்கு என்ன சந்தேகம்? உண்மையிலேயே அவர் கதையாசிரியர் தான். அதை விட்டுட்டு சாக போற ஒருத்தரையா நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். இல்ல மச்சான், அவர் ஒரு பாலிசி எடுத்துக்கு வரான்னு தெரிஞ்சு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவர் கண்டிப்பா உங்ககிட்ட தான் பாலிசி எடுப்பாரு. அப்படின்னா ஒண்ணு, நான் இன்னைக்கு போகல. அப்ப எப்ப போவ? அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? சார், இங்க கதை எழுதுறதுக்கான பேப்பர் இருக்கா? பேப்பர் இருக்கு. கதையோ கட்டுரையோ கணக்கோ எது வேணாலும் எழுதலாம். எத்தனை வேணும்? அது வந்து 250 பேப்பர் பண்டல் இருக்கு. அப்படின்னா அதையே கொடுங்க. டேய் பார்த்து சாத்துடா, ₹1,00,000 தெரியுமா? என்ன கோவிந்தசாமி, என்ன வேற வக்கீல ஏற்பாடு பண்ணீங்கல்ல? என்கிட்ட மோதுறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? மூசா தம்பி, உங்ககிட்ட மோதணும்னு எனக்கு அவசியம் இல்லை. வேண்டாம் வேண்டாம், இந்த அப்பாவித்தனமான நடிப்பெல்லாம் வேண்டாம். பண விஷயத்துல எந்தவித தயவு தாட்சணையும் காட்ட மாட்டான் இந்த மூசா பாய், தெரியும்ல? வீரப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது மூசா தம்பி. வீட்டை வந்து ஜப்தி பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வக்கீல ஏற்பாடு பண்ணேன். வச்சுக்கோங்க. நீங்களும் வக்கீல் வச்சிருக்கீங்க, நானும் வக்கீல் வச்சிருக்கிறேன். அவர் எப்படி உங்க வக்கீல முறியடிக்க போறாருன்னு பாத்துக்குவோம். டேய் வண்டி ஏறா. புறான்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்த்ததும் பிடிக்கணும்னு தோணுச்சு. எப்போதுமே நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு இந்த புறான்னா ரொம்ப பிடிக்கும். இந்த புறாக்கள் இந்த வெள்ளை சிறகை விரித்து பறக்கும்போது மனசுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அங்கே எங்கேன்னு கொஞ்சம் சாராயம் கிடைக்கும்போது இதில் 2 பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா ரொம்ப பிரபலம். நான் சும்மா சொல்லலை, இதுதான் என்னோட ஆரோக்கியத்தோட ரகசியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது. சிகரெட் இருந்தால் ஒன்று கூட நான் குடிக்கிறது இல்லை. அது என் மேலே இருக்கிற மரியாதையில் சொல்கிறது. எனக்கு சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் கிடையாது. இந்த கோவிந்த மாதிரி இல்லை நான். ஐ ஆம் 70 இயர்ஸ் யங். நான் சொல்கிறது உண்மைதான். ஆமாம், என்ன விஷயந்தான் உனக்கு பிடிக்கும்? மதுவா மங்கையா? எதுவுமே கிடையாது.
அப்புறம் என்னையா கதாசிரியர் நீ? டீ. தேங்க்ஸ். சக்கரை போடாம தானே சக்கரை போடல. கண்ட கடைசடைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி என்கிட்ட கொண்டு கொடுக்குறியா? நீ உங்க அப்பனுக்கு கொடு. அப்பா இங்க இல்லையே. நீ சும்மாறா. சக்கரை சாப்பிட்டா நிக்க மாதிரி ஹாஸ்பிடல்ல படுக்கிறதுக்கா? ஒரு கதை எழுத எவ்வளவு நாள் ஆகும்? அதெல்லாம் அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு டைம் பிடிக்கும். இப்போ எழுதுற கதை என்னைக்கு முடியும்? இந்த கதை எந்த நேரத்துலயும் முடியலாம். கதையில ஃபைட் இருக்கா? கதை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, சரியா சொல்ல முடியல. என்னது எல்லாரும் சூர்யாவை சுத்தி நிக்கிறீங்க? அவர் கதை எழுதுறதுக்காக தனிமையா இருக்கணும்னு சொல்லி தான் எங்க வந்திருக்காரு. நீங்க கனவு போனதெல்லாம் பேசி அவர் மூட கெடுத்து வச்சிடாதீங்க. நானும் அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்காம கார்ல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வைமா. என்ன சூர்யா? வா போலாம். பூதம் புதையல் எடுத்துட்டு போற மாதிரி போறான். குழியில போட்டு மூடு. உலகத்துல இல்லாத கதாசிரியர். இன்னைக்கு தேதி 18. ஒவ்வொரு நாள் முடியும் போதும் அந்த தேதியை கிழிச்சிடணும். அது எதுக்கு? நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கெல்லாம் நஷ்டத்தை பாரு, ஏற்படும். என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. தூக்கு தண்டனை கொடுத்த கைதிகளுக்கு முன்னாடி என்ன தூக்குனது மாதிரி. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏம்பா நீ உண்மையை சொல்லு. நீ ஒன்னும் கொலை குற்றவாளி இல்லையே. இருந்தா அதுல நம்ம ஒப்பந்தம் முடியறதுக்குள்ள போலீஸ் கிலீஸ் வந்துடுச்சுன்னா நாம என்ன பண்றதுப்பா? நீ பாக்குற பார்வை பார்த்தா போலீஸே வந்துரும் போல இருக்கு. பயப்பட வேண்டாம். என்ன தேடி இந்த உலகத்துல யாரும் வரமாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. டென்ஷன் ஆகாதுப்பா. உன் மனசு திருப்தியாக தான் கேட்டேன். உனக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். பேனா, பென்சில், பேப்பர், புக்ஸ் எல்லாமே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல செலவு. கதை எழுத ஆரம்பி சூர்யா. கதை எழுதுறது எழுது. நாய் வேஷம் போட்டாச்சு, குறைச்சி தானே ஆகணும். இங்குள்ள யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கோ. சரி, நான் இப்ப கிளம்புறேன். அப்புறம் உன் கடந்த கால கதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னேன். சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாவே போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் சூர்யா. வட்டாரத்தை தவிர வேற எங்கேயும் வெளியில போய் சுத்தாத. யாருக்கிட்டையும் அளவுக்கு மீறி பேசாத. குறிப்பா கீழே ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு, சின்ன பையன் மாதிரி ஒரு கிழவன். அவர்கிட்ட சுத்தமா எதுவுமே வச்சுக்காத. அதை தானே சொல்ல போறீங்க? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? சூர்யா, சூர்யா எழுந்துரு. என்னம்மா இன்னைக்கு என்ன தேதின்னு தெரியுமா? ஓ, அதுக்கு தான் என்ன எழுப்புறீங்களா? அதுக்கு கேலண்டர் பார்த்தா போதுமே. கேலண்டர் ஒன்றும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள் எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? அது கூட ஆண்டி ஞாபகப்படுத்தணும். எல்கேஜி குழந்தை தானே நீ? நீ எப்ப வந்த? உன் பிறந்த நாள ஞாபகம் வச்சிருக்கிற இன்னொருத்தி கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப இன்னைக்கு வடை, அப்பளம், பாயாசம். உங்களுடைய வெங்காய சட்னி ஸ்பெஷல் பை பிரியா. இன்னைக்கு வீட்ல தடபுடல் தான். தடபுடல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ போய் குளிச்சிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வா. ஓகே மேடம். குடி. சாப்பாடு ரெடியா இருக்கு தம்பி. கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிங்க. வெஜிடேரியன் தான். பிடிக்குமா உங்களுக்கு? இங்க கறி மீன் எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது யாருக்கும் செய்யவும் தெரியாது. எனக்காக ஒன்றும் ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேண்டாம். இந்த வெங்காய கிச்சடி இருந்தா போதும். ஓ, வெங்காய கிச்சடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சுமங்கலிக்கும் அப்படிதான். அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சிருக்கேன், வாங்க. உங்களுடைய வெங்காய சட்னி ஸ்பெஷல் பை பிரியா. இதுல ஒண்ணு. ஆமா மாப்ள, 10 லட்சத்துக்கான பிரீமியத்துல எவ்வளவு கட்ட வேண்டியது வரும்? குவார்டர்லி ஒரு 25,000 ரூபாய் கட்ட வேண்டியது வரும். அதை கட்டுறதுக்கு சூர்யா சாருக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. 10 லட்சம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். என்ன சொல்றீங்க? சூர்யா சாரே எங்க வீட்டுக்கு கூப்பிடணும்னு ரொம்ப நாளா என் குழந்தைங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல வச்சு சூரியதாஸ் அவ்வளவு ஒன்றும் பழகல இல்ல. அதுக்கு என்ன, இப்ப கூட பழகலாமே. பழகுறதுக்குள்ள நான் ஒருவேளை இல்லாம போயிட்டா? சூர்யா நீங்க எங்க போறீங்க? இல்ல நான் சூர்யா எங்கேயும் போக மாட்டாரு. கதை எழுத ஆரம்பிச்சாருன்னா சூர்யா மறந்துடுவாரு. அவரு எங்கேயோ மேல கனவு உலகத்துல மிதப்பாரு. என்ன சூர்யா? ஆமா, பசங்க கதவுக்கு பின்னால மறைஞ்சு நிக்கிறாங்க. யாருமே கண்ணுங்களா
என்ன மகளா? என் பொண்ணுங்க தான். இது என் ஃபர்ஸ்ட் பிரீமியம் அகிலா, இது செகண்ட் பிரீமியம் லோகா, இவ கடைசி பிரீமியம் பிரசித்தா. அகில லோக பிரசித்தா. மாதவனா சூப்பர். இவ மட்டும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா பிரசித்தன்னு பேர் வைக்கணும்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். 3 பேரும் படிக்கிறீங்களா? செகண்ட் பிஎஸ்சி, நான் எஸ்எல்சி. நான் 9th. 3 பேரும் நல்லா பாடுவாங்க. ஒரு பாட்டு பாடுங்கம்மா, சார் முஸ்தபா முஸ்தபா பாடு பாடு பாடு. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. ஏய் நிறுத்துங்க. முஸ்தபா கிஸ்தபான்னு போங்க போங்க. அண்ணா கொஞ்சம் கேட்டுட்டு போலாம்ண்ணே. எனக்கு தான் இனிமே கேக்குறதுக்கு டைம் என்ன மச்சான் இருக்காதுல்ல. அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டு அப்படி உட்காருங்க. இங்க பாரு சூர்யா, நமக்குள்ள இருக்கிற கண்டிஷனை மறந்துடாத. ஆமா, சூர்யா ஒரு உலகமகா சோம்பேறி. சீக்கிரமா கதையை எழுதி முடிக்கணும்னு சொல்லி தான் நான் ஒப்பந்தமே போட்டிருக்கேன். கதை முடிஞ்சாதானே எனக்கு பணம் கிடைக்கும். சூர்யா வா, நீ கதை எழுத ஆரம்பி வா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என் பொண்ணுங்க முஸ்தபான்னு தொழில் தான் நமக்கு கடவுள். ஓ அதே பாலிசி. தொழில் தான் தெய்வம் மாமா. மாப்ள இந்த பாலிசி இந்த ஏய் பாமா. ஆமா இந்த பாலிசி எவ்வளவு நாள் முடியும்? அதெல்லாம் நான் சீக்கிரம் பண்ணி தந்துடுறேன். அப்புறம் நான் சூர்யாவை எல்ஐசியில் சேர்த்துன விஷயம் நம்ம வீட்டுல யாருக்கும் தெரிய வேணாம். அது ஏன் தெரியக்கூடாதுன்னு சொல்றேன். சொன்னா என்ன? அவன் கதை எழுதுற தடைப்படும்ல. டிஸ்டர்பன்ஸ். ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எதுக்கு? உன் பேச்சுக்கா. நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி டியர். உன் சாரி ஒன்றும் தேவையில்ல. டிவி பார்க்க ஏன் வரல? என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. உன் ஃபேமிலி மாதிரிலாம் என் ஃபேமிலி இல்ல, சுத்தம் பிளாக் அண்ட் ஒயிட். வெளியே போனா கையை காலெல்லாம் உடைச்சிருவேன்னு எங்க அப்பா வேற சொல்றாரு. இது எங்க இருந்து கிடைச்சது? எங்க வீட்ல இந்த மாதிரி நிறைய பூத்து இருக்கு. நான் வீட்டுக்கு வரட்டுமா? இப்ப வேணாம், நேரா வரும்போது நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏண்டா தூண்டில் முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு ரொமான்ஸ் கேக்குது. இரு உங்க அப்பாட்ட சொல்றேன் வா. இப்ப வேணாம், நேரா வரும்போது நானே சொல்லிக்கிறேன். நேரம் வரும்போதா? யா, எங்க காதலுக்கு மரியாதை மாதிரிதான். 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்த பூ வேணானா எடுத்துக்கோங்க, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். உன் பேர் என்ன? பிரியா. என்ன யோசிக்கிறீங்க அங்கிள்? நத்திங். ஓகே, இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நீ தூண்டில போடு. நிறுத்தாதீங்க, கேரி ஆன். சலங்க சத்தம் கேட்டுச்சு, அதான் உள்ள வந்தேன், மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆடுமா. ஒரு நிமிஷம் தாத்தா. டீச்சர், இவர்தான் நான் சொன்ன வணக்கம். உங்க கதையெல்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். இப்போ சினிமாவுக்கு எழுதுறாரு. டீச்சரோட பேரு? டீச்சர் பேரை நான் காட்டுறேன். பேரை காட்டுறதா? என்னமா சொல்ற நீ? நான் காட்டுற முத்திரையில டீச்சர் பேரோட ஒரு க்ளூ இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிங்க. தோத்தா நீங்க செலவு பண்ணணும், ஜெயிச்சா நான் செலவு பண்றேன். பாம்பு இவ்வளவு பெரிய பாம்பா? நாகவல்லி. சிவன் 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 சிவனா உங்க பேரு? இருங்க, முத்திரை இன்னும் முடியல. முடியெல்லாம் அப்படியே கட்டி வச்சு அப்படியே சடையெல்லாம் விரிச்சு போட்டு ராட்சசி. ஓ கங்கா, கங்கா சிவகங்கா. ஓ கங்காவதி. ஓ கங்காவதி, எனக்கு அப்பவே தோடிச்சு. ஸ்வீட் நேம். இன்னைக்கு தான் நம்ம முதல்ல சந்திச்சிருக்கோம்ல, இந்தாங்க இத வச்சுக்கோங்க. ரொமான்ஸா? இந்த பூவுக்கு பின்னாடி ஒரு ரொமான்ஸ் கதை இருக்கு. அப்படின்னா வாங்கிக்கோங்க டீச்சர். ஒருத்தர் அன்பா கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு நேரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. கிளம்புறேன். ஹலோ, ஜெயிச்சது நானு, செலவு பண்ணணும். இப்ப வேண்டாம், அப்புறம் பண்ண. டீச்சர், அவங்கிட்ட ரொம்ப பழக்கம் வச்சுக்காத. எங்கேயாவது தனியா பார்த்தான்னா அந்த ஸ்பாட்லயே கதை எழுதிடுவான். இப்படி 3 வேளையும் குளிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு முடிவுக்கு வாங்க. அப்படின்னா என்ன குளிக்கவே வேணாம்னு சொல்றியா? குளிங்க, ஆனா என்ன மட்டும் வைக்கோலையும் புண்ணாக்கையும் கொடுத்து ஒரு அடிமாட்டை கட்டி போடுற மாதிரி கட்டி போட நினைச்சீங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், உடனே கிளம்பிடுவேன். எங்க போற? எங்கேயாவது. அப்ப நீ சாக போறது இல்லையா? சாவுறதுக்கு நான் ரெடி, ஆனா ஏன் கோரிக்கையை நீங்க நிறைவேற்றணும். ஏய், இது என் பிரச்சனை மட்டும் இல்ல,
சாக போற உன்னோட ஆத்மா ஒரு புண்ணியம் பண்ண போறதா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்படி கண்டதெல்லாம் சாப்பிட்டு நான் புண்ணியம் தேடணும் அவசியம் இல்லை. சூர்யா, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வாரத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது நல்ல நான்வெஜ் சாப்பிடணும். இந்த மட்டன், சிக்கன், காடை, கௌதாரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளவுதானே? காட்டெருமை, மானு, பன்னி. அவ்வளவுதானே? ஏற்பாடு பண்றேன். அப்புறம் ஆசை நிறைவேறாம செத்துட்டேனா உன் ஆவி இங்கேயே சுத்திட்டு இருக்கல. அப்பா, சூர்யாக்கு ஒரு அவார்டு. சூர்யாவுக்கு வாரண்டா? வாரண்ட் இல்லப்பா, அவார்ட். என்ன அவார்டு? பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் பத்திரிக்கையிலையா? எழுத்துலகில் புதிதாக பிரவேசித்திருக்கும் சூரிய பிரகாசம் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அவரின் அரண்மனை கிளியின் பாட்டு என்ற நாவலுக்குத்தான் இந்த விருது. சிறைச்சாலையின் தனிமையில் உணர்ச்சியோடு போராடும் ஒரு பெண்ணின் கதையை பற்றியது. வாணியம்பாடி வெங்கடேஸ்வரா ஆடிட்டோரியத்தின் சேர்மனும் கதாசிரியருமான திரு ஜெயராம் அவர்கள் இதை வழங்குவார்கள். ரூபாய் 5000 ரொக்கத்தையும் விருது பத்திரத்தையும் இதற்காக வழங்குவார்கள். இந்த விருது வழங்கும் விழா வருகிற மார்ச் 27 இரவு 10:30க்கு வழங்கப்படும். இது என்ன சும்மா மொட்டையா போட்டிருக்கானுங்க, எங்க ஒரு போட்டோ கூட கொடுக்கல. என்ன என்கிட்ட சொல்லவே இல்லையே? நானே இப்பதானே கேள்விப்படுறேன் இப்படி ஒரு ஷோவை. அப்ப இந்த மேட்ரு உங்களுக்கே தெரியாதா? இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா சூர்யா தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னாரு, அதனால தான் சொல்லல. என்ன சூர்யா? ஆனா இது எங்க கிட்ட மறைச்சது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அட்லீஸ்ட் அப்பாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அத நான் மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் முதல்ல நல்ல மதிப்பு இருந்தது, இப்ப என்ன மதிப்பு இருக்கு? இப்ப என்ன மதிப்பு இல்லாம போச்சு. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசணும். எனக்கு இந்த பேரு புகழ் இதுல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல வாங்குற அவார்டு இது. அது மட்டும் இல்ல, 5000 ரூபாய் கேஷ் கூட கொடுக்குறாங்களே. அதுக்காக இந்த மாதிரி பிச்சை காசெல்லாம் வாங்க சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன், இதுல சூர்யாவுக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஏன் தொல்லை பண்றீங்க? அட, அவர் விருது வாங்குறதுல பெருமை அவருக்கு இல்லாம இருக்கலாம், நமக்கெல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்க. ஆமாங்க, அவார்ட் வாங்கின சூர்யதாஸ் எங்க வீட்ல இருக்காருன்னு சொன்னா காலேஜ்ல எனக்கு ஒரு பெரிய மதிப்பா இருக்கும். வாங்கணும். காவல் தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கும். வாங்கித்தான் ஆகணுமா? வாங்கியே ஆகணும். வாங்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சூர்யா. அப்ப மார்ச் 27ஆம் தேதி அன்னைக்கு கண்டிப்பா விருது வாங்க போறோம். அத நானும் சூர்யா மச்சான் 3 பேரும் தான் போறோம். இது கன்ஃபார்ம். தூக்கி எரி. சூர்யா, இவங்கெல்லாம் என் கிளாஸ்மேட்ஸ். மேல வாங்க, கொஞ்சம் கையை கொடு. இது ராதிகா, இது நீரஜா, இது சங்கீதா, இது த்ரிஷா தாமஸ். எல்லாரும் என்ன டொனேஷன் வாங்குறதுக்காக வந்தீங்களா? பயப்பட வேண்டாம், இவங்க எல்லாம் உங்களோட ஃபேன்ஸ். என்னோட ஃபேன்ஸா? கங்க்ராட்ஸ் பண்ண வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கு? நீங்க எழுதின அரண்மனை குயிலுங்கிறது எங்களோட ஃபேவரட் சாங். பாட்டு எனக்கும் பிடிக்கும். புது கேசட்டா? சூர்யாவுக்கு அவார்டு பத்தி ஞாபகம் இல்ல, அத பத்தி தான் பேசுறாங்க. ஓ, அந்த நாவலா? ஆமாமா, அதுக்கு தான் எனக்கு அவார்டு கிடைச்சது. அதை எழுதுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல ஒண்ணு மட்டும் எனக்கு பிடிக்கல. கடைசியா மாயமா தற்கொலை பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எந்த மாயமா? நாவலுடைய ஓ, மாயம். இந்த நாவல உள்ள மாயமா? அவ என்ன தப்பு செஞ்சா சார்? கடைசி வரும் உத்தமனை காதலிச்சுட்டு தானே இருந்தா. அது தப்பா? தப்பு ஒன்றும் செய்யல. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய தலைவிதி, நாம என்ன செய்ய முடியும்? சாரி, நான் ஒரு நல்ல கதை எழுதுற மூட்ல இருக்கேன். இல்ல நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்போ எனக்கு டைம் இல்ல. இன்னொரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காதல் கதையும் படிச்சுட்டு இங்க வந்துடுறது நம்மளை தொல்லை கொடுக்கறதுக்கு. கடவுளே, எவ்வளவு நாளைக்கு இந்த சோதனை எல்லாம்? கதாசிரியர்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் தாடி மீசையெல்லாம் வச்சிருப்பாருன்னு. இவர் ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருடி. கர்த்தர் உங்க வீட்டுக்கு நல்ல கதாசிரியரா கொண்டு வந்து விட்டுருக்காருடி. போத நிறுத்து. சொன்ன உடனே எவ்வளவு கோவம் பாரு. என்ன காதலிக்கிறியா? காதலா? போடி, எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என்ன பாக்குறீங்க? ஏய் சூர்யா, ஏன் நீ இப்படி வேகமா சாப்பிட்டுட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்து நான் எதையும் பறிச்சு சாப்பிட மாட்டேன்.
இது எங்கேருந்து வாங்குனீங்க? டேஸ்டே இல்லை. காசு கொடுத்தா மட்டும் பத்தாது, நல்ல இடத்துல போய் வாங்கிட்டு வரணும். ஆமா, கண்ட கண்ட ஹோட்டல்லாம் பிரியாணி செய்யறது தான் என்னுடைய வேலை. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு எந்திரி சூர்யா. இந்த நாத்தம் வேற என் வயிறை கொமட்டிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் போய் வாந்தி எடுக்கிறத பற்றிலாம் பேசி. சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஐ, இதென்ன கையில வெள்ளையா உருண்டையா? அது வாத்து முட்டை. வாத்து முட்டையா? வாத்து முட்டைன்னு சொல்றல, எடுத்து வாய்க்குல போடு. இந்தா சாப்பிடு. இது வரைக்கும் வாத்து முட்டையை பார்த்ததுல போல இருக்கு. இந்த போடு போடுறான். என்ன சொன்ன? நாளைக்கு அவார்டு வாங்குறதுக்கு மச்சானும் கூட வரப்போறதா சொல்றாரு. அதான் புலம்பிட்டு இருக்கேன். அதை பத்தி என்ன முடிவு பண்ணீங்க? அதை நினைச்சாதான் ஒரே குழப்பமா இருக்கு சூர்யா. உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னு சொல்லு. என்ன கொண்டு வந்து இந்த குழியில தள்ளிட்டு பேச்சா பேசுறேன், நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவார்டு வாங்க போலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? அப்ப எதை நினைச்சு சொன்னேன்னு எனக்கே தெரியல. எல்லாம் அந்த நாகத்தம்மா மேல பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான். இந்தா சாப்பிடு. அவங்கெல்லாம் எங்க? அவங்கெல்லாம் எங்கன்னு கேட்டேன். மச்சானும் சூர்யாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு கேட்டேன். என்ன சொன்ன? ஏற்கனவே 2 காது செவிடு, இப்ப இதையும் வேற மாட்டிக்கிட்டு காது என்று டமார செவடா போகுது. டைம் பாஸ் பண்றதுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது வேண்டாமா? இந்த வயசுல இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. நீ இப்ப எதுக்கு வந்த? இன்னைக்கு விருது வாங்க போறதே சூர்யா தானே, அதுக்கு தான் அவனை கூட்டு போலான்னு வந்தேன். எங்க அவன்? அவங்க போயிட்டாங்களே. என்னது போயிட்டாங்களா? எப்போ? நீ லேட்டா வந்துட்டு இப்ப கேட்டா எப்படி? என்ன பெரிய லேட்டு? ஒரு மணி நேரம் லேட்டா வந்திருப்பனா, ஒன்னா சேர்ந்து போலாம் தானே பேச்சு. இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல, அதனால லேட் ஆக வேண்டாம்னுதான். என்ன பெரிய தூரம்? ஒரு மணி நேரம் தூரம். என்ன 10 மணி தான் ஆச்சு, இப்பவே போய் உக்காந்துக்கணுமாங்க? டவுன்ல யாரையோ பார்க்க போகணும்னு சொன்னாங்க. என்ன ஆளுங்கய்யா, அங்க வீட்டுல என் பொண்டாட்டியும் பசங்களும் சேர்ந்து நல்ல விருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவார்டு வாங்கின சந்தோஷத்தோட அதையும் ஒரு வெட்டலான்னு பார்த்தா, இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே. எல்லாம் போச்சு. இது அப்படியே விட்டா சரியா வராது. அவார்டு வாங்கும் போது எல்லாருக்கும் முன்னாடி முன்வரிசையில இந்த LIC மாதவனும் இருப்பான். சார் பாத்து சார். அடிக்கடி ஏதாவது பட்டுதா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னையா விசாரணை? நல்ல வேலை துணிதான், இல்லன்னா ப்ரோகிராம் முடிஞ்சதை கரெக்டல்னா எவனாவது எடுத்துட்டு போய் இதுல அண்டர்வேர் தச்சு போட்டுக்குவான். இன்னும் அவார்டே முடியலையா? எப்போ முடிஞ்சது? அட, நான் தான் லேட்டு போல இருக்கு. இப்போ நான் அவனை எங்க போய் பிடிப்பேன்? சார் யார கேக்குறீங்க? சூரிய பிரகாசன தான். சூரியதாசன் போயிட்டாங்களே. எங்க போறாங்கன்னு தெரியுமா? அவங்கள கண்டிப்பா பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். அவர் இன்னார் அப்சரா பார்ல இருப்பாரு. பாருக்கா, அதுவும் சூரிய பிரகாசம். அதான் என்ன விட்டுட்டு வந்துட்டாங்களா? சூரிய பிரகாஷ் வந்தாரா? எந்த சூரியதாஸ்? கதாசிரியர். இல்ல, எனக்கு தெரியாது சார். மேன்ஷன் ஹவுஸ் இருக்கா? மேன்ஷன் ஹவுஸ் இருக்கு சார். அதானே, ஒரு லாட்ஜ் சோடாவோட. நாங்கெல்லாம் ஏதோ ஆர்டர் பண்றா, அப்படியே ஓடுறா, ஏதோ தின்றதுக்கு ஆர்டர் பண்ணு. ஓடா பண்றா, பெருசா வீட்டுக்குறா குச்சல்ல. எங்கயா கொண்டு போற? என் வீட்டுக்கு. இத வீட்டுக்கு கொண்டு போறது வேற ஆளு இருக்கியா? உடியா உடியா. ஏய், அங்க பாரு, நம்ம சூர்யா கிட்ட யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. தண்ணி ஓவரா அடிச்சிருப்பான் போல. வா போய் பார்க்கலாம். விடு. இத வீட்டுக்கு கொண்டு போறது வேற ஆளு இருக்கியா? உடியா. சார், இந்த ஆள் இத திருடிட்டு போக பார்க்கறான் சார். திருடிட்டு போறேனா? சீபா, இந்த அவார்ட்ல எனக்கு முழு உரிமை இருக்கியா? தெரியுமா உங்களுக்கு? என்ன உண்ணுதா? ஆமா. யோ, இது எனக்கு கிடைச்ச அவார்டியா? பேசாம விடு. என்னது உன்னோட அவார்டா? ஆமா, சூரிய பிரகாஷ்னு கொட்டை எழுத்து எழுதி இருக்குது பாரியா. கொட்டை எழுதுனது பட்டை எழுதுனது உடியா சொல்றேன். உனக்கும் சூரிய பிரகாஷ்க்கு என்னைய சம்பந்தம்? என்ன என்ன பல்லகள நான் கழட்டி போடுவேன். ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? உடியா. ஓ, அந்த சூரியதாசனுக்கு இந்த நேரத்துல அவார்டு கொடுத்தவன் கையில கிடைச்சானா அப்படியே நான் குத்திடுவேன். சரி, அதை விடு. ஒண்ணு பத்தாது சார், 2 தட்டு. டேய், என்ன இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஒரு மாலைக்கு 300 ரூபா கேக்குற? ஆமா. அப்படின்னா இந்த பூச்சண்டை கூட எடுத்துட்டு போவோம், இறங்கும் போது ஸ்டைலா இருக்கும். அப்படின்னா ஒரு மலர் வளையத்தை கூட வாங்கிக்க. எப்ப தேவைப்படும் தெரியாதுல்ல. ஏய், சரி சரி, குளத்துல இறங்கியாச்சு, மீனையும் பிடிச்சிட்டு போயிடலாம். இல்ல சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இல்ல சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்கடா. கேளு. அப்படி ஒரு பழமொழி இருக்கா இல்லைன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ காசு எவ்வளோன்னு கேட்டு கொடு. எவ்வளோயா? 300 ரூபாய். இந்த அப்படி போலாமா? நல்லா இல்ல.
அவார்டு வாங்கிட்டு இவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. மாதவ வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்க தடபுடலா விருந்தெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கா. அதை சாப்பிடாம விடுவானா? வரும்போது வரட்டுமா, நீங்க ஏன் கீழே குதிக்கிறீங்க? போடு, வாயில வைக்காத. இதோ மாமா வராரு. என்னாச்சு? எவ்வளவு பதட்டமா வரீங்க? என்னாச்சு? ஆமா, எங்க அவங்க அவார்டு வாங்க போன பெரிய மனுஷனுங்க அவார்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களா? அவங்க உங்க வீட்டுக்கு தானே விருந்து சாப்பிட வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு விருந்து ஒண்ணுதான் குறைச்சல். அப்பா அவங்க அப்பா 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 தூக்கி போடுங்க. ஏன்டா அப்படி பண்ணுன? இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம உங்களுக்கு பாட்டு வேற கேக்குதா? எனக்கு இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் அதையும் உடைச்சிட்டேன். உடைப்பேன், இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். யாரா அது? நிறுத்தியா விட்டா வீட்டுக்குள்ளே விட்டுரு போல இருக்கு. அடி எங்க அப்பா, இப்படி ஒரு அவார்டு மீட்டிங்க என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. டேய் மாதவா, ஏன்டா நீ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல? உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? எவ்வளவு சிறப்பா நடந்தது. ஆமா, ஏன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அடிபட்டுச்சா? ரொம்ப அக்கறை. ஆமா, எங்கயா நடந்தது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்? இது என்ன கேள்வி? வெங்கடேஸ்வர ஆடிட்டோரியம்னு நீங்க தானே பேப்பர்ல படிச்சு சொன்னீங்க. எள்ளு போட்டா எண்ணெய் ஆடும் போல, அந்த அளவுக்கு கூட்டம். எண்ணெய் ஆக்குறதுக்கு அது என்ன எண்ணெய் கம்பெனியா? அவ்வளவு மக்கள் வெள்ளம், அதான் சொன்னேன். கூட்டம் வந்து அப்படியே இதுக்கு தான் அவார்டு வாங்குறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். பெரிய தொல்லையா போச்சு. மாலை போறதுக்கும் ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கும் மக்கள் எவ்வளவு தொல்லை பண்ணாங்க தெரியுமா? நான் நினைச்ச சூர்யா இல்ல. என்ன பேச்சு பேசி கைத்தட்டல் வாங்கிட்டான் தெரியுமா? பின்னிட்டான். ஆமா, நல்ல முதுகுல 2 போட்டு அனுப்பியிருப்பாங்க. நீ பேசுறத பார்த்தா ஜாலியா பேசுற மாதிரி இருக்க. அடுத்த வாட்டி அவார்டு வாங்கும்போது அடுத்த முறை அவார்டு வாங்க போகும்போது உன்னையும் கூட்டு போயிடுறோம். இனிமே இந்த அவார்டு வாங்குறதுக்குலாம் நான் வர மாட்டேன். நீங்க வற்புறுத்துறதுனால தான் நான் வந்தேன். அப்ப அந்த அவார்டு மொமெண்டமும் கேஷும் எங்க? அவார்டெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வாங்கணும்னா நிறைய விலை. ஆமா, கலைமாமணி விருதுன்னா எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதனால தான் வேணான்ட்டா நம்ம சூர்யா. அப்ப அந்த கேஷ் அனாதை இல்லத்துக்கு டொனேஷன் கொடுத்துட்டீங்களா? மாதவன் எவ்வளவு பெரிய ஆளு, கரெக்டா சொல்றாரு பாரு. மாதவன் பெரிய ஆளு தான், அது எனக்கே தெரியும். சரியான தடயம் இல்லாம இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வரது அவ்வளவு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். மட்டுமாப்பா போடா. அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர் இதுக்கு ஒத்துப்பாரா? அதுதான் எனக்கே குழப்பமா இருக்கு. எல்லாத்தையும் நான் அங்கேயே ஓபன் பண்ணிருப்பேன். ஆனா இதுல மச்சானோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்காம அதை ஓபன் பண்றது சரியில்லை. கஷ்டப்பட்டு விருந்து செஞ்சது வேஸ்டா போச்சு. அது நீ நினைச்சாதான் சாப்பிட்டு தீத்துருவிய. எதுவா இருந்தாலும் சரி, இவன் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியாம கல்யாண பேச்சு எடுக்கிறது அவ்வளவு சரியில்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சூரியன் இல்லையா? ஆமா. பாலகிருஷ்ணன், இந்த போட்டோ ஃபைல் பண்ணி வைக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா என்ன சார்? அப்படித்தான் நாங்க யோசனை பண்ணோம். ஆனா நோனோ, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பத்திரிக்கைக்கும் டிவிக்கும் விளம்பரம் தர்றது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்க தைரியமா போங்க சார். பூமியில அவர் உயிரோட இருந்தா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். தேங்க்யூ மிஸ்டர் சேது. என்ன யோசனை பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ படுத்து தூங்கு. கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குங்க. என்ன? நம்ம சூர்யா பத்தி தான். ஆமா, சூர்யாவுக்கு என்ன? நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? சூர்யாவை நம்ம சுமங்கலிக்கு பேசினா என்ன? உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா? நம்ம சுமங்கலிக்கும் சூர்யாவுக்கும் நல்ல ஜோடி பொருத்தங்க. ஓஹோ, அப்படியா? உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னு கேளு. அவனா உயிர். அது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். ஆனா அதை எப்படி நடத்துறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ண போறோமா இல்ல சாதாரணமா பண்றோமா? இதென்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவளுக்கு யாரு எப்ப எங்க கல்யாணம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். நீ படுத்துங்க. ஏய், படின்னு சொல்றல. அந்திப்பூவானம் பொன்னில் குளித்து பூவிதழில் தேன் தழும்பி அந்திப்பூவானம் பொன்னில் குளித்து பூவிதழில் தேன் தழும்பி கண்ணில் கனவில் காதலினான் மனதுக்குள் புது மாற்றம்
சிரிப்பில் செவ்வாய் இதழில் பாடவே வருமோ காதலின் மணிக்குருவி பெண்ணுக்குச் சிரிப்பில் செவ்வாய் இதழில் பாடவே வருமோ காதலின் மணிக்குருவி. பூவுண்டோ பொன் உண்டோ பூங்கிளையில் கனி உண்டோ மணநாளும் வந்திடுமோ நீதானே என் மனதில் அழகான பெண்ணே என் நெஞ்சில் ஆட வருவாயோ அந்திப் பூவானம் பொன்னில் குளித்து பூவிதழில் தேன் தழும்பி கண்ணில் கனவில் காதலினான் மனதுக்குள் புது மாற்றம். நினைவில் நின்றிடும் பூந்தோட்டம் காற்றுன்னை தொடவே காவடியாடி கெஞ்சி கெஞ்சி கொஞ்சியே பேசிடும் கிளிமொழியே. காற்றுன்னை தொடவே காவடியாடி கொஞ்சி கொஞ்சி கொஞ்சியே பேசிடும் கிளிமொழியே அன்புண்டோ அழகுண்டோ அடிமனதில் நானுண்டோ நீசமாய் வாழ்ந்திடுவோம் அன்பான வழியில் ஆயுளின் முழுதும் துணையாக வருவாயோ. அந்திப்பூவானம் பொன்னில் குளித்து பூவிதழில் தேன் தழும்பி கண்ணில் கனவில் காதலினான் மனதுக்குள் புது மாற்றம். நினைவில் நின்றிடும் பூந்தோட்டம் அந்திப்பூவானம் பொன்னில் குளித்து பூவிதழில் தேன் தழும்பி. அவங்க பண்ண மாதிரி ஒரு கோவில் திருவிழா இது வரைக்கும் யாருமே பண்ணல. ஆமா அது உண்மைதான். அதனாலதான் சொல்றேன் இந்த வாட்டி கோவில் திருவிழா களை கட்டணும். இந்த முறை என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல. அப்படி என்ன பிரச்சனைங்கய்யா? திருவிழாவுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, அப்ப யோசிக்கலாம். அண்ணே உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். சரி நான் கிளம்புறேன். கமிட்டி மீட்டிங்க்கு வர மாட்டீங்களா? ஐயா உங்களை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன எதுக்கு தேடுற? நான் என்ன ஊரை விட்டா ஓட்டேன்? நீங்க பேசுற காமெடியை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. யோ உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என்ன தேடி வராதுன்னு. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? வக்கீல் ஐயா இருக்காரு இல்லையா, அவர் உங்களை சீக்கிரமா வந்து பார்க்க சொன்னாரு. ஏன் என் வீட்டை ஜப்தி எது பண்ண போறாங்களா என்ன? உடனே ஜப்தி பண்ணாம இருக்கிறதுக்கு ஏற்பாடா நான் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். யோ எந்த நேரம் பார்த்தாலும் ஏன் கையை நீட்டிக்கிட்டு இருக்கேன்? என்கிட்ட 10 காசு கூட இல்ல. ஐயோ அது கிடையாது, உங்களை கைத்தாங்களா இருக்கத்தான். ஓ அப்படியா? அப்புறம் கோர்ட் ஆர்டரை முறியடிக்கணுங்கிற நோக்கத்தோட சொத்துக்கள் மற்றவங்க கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அவங்க வக்கீல் ஒரு பாயிண்ட போட்டு பார்த்தாங்க. நம்ம வக்கீல் விடுவாரா என்ன? திடீர்னு எந்திரிச்சு இங்கிலீஷ்ல தாட் பூட்டுன்னு விட்டாரு பாரு ஒரு விடு. அவங்க வக்கீல் அப்புறம் வாயே திறக்கல. அதனால நீங்க உடனே நம்ம வக்கீல போய் பார்த்து தான் ஆகணும். சரி புரியுது, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். என்ன ஒரு சிக்கன் பிரியாணி ஸ்மெல் வருது? அது வந்து நம்ம சூர்யா தம்பி இருக்கார்ல. யோ கிளம்பியா பா. அவனுக்கு குடிக்கவே கஞ்சி இல்ல, இவனுக்கு பிரியாணி வேற பிரியாணி. அப்படி அவர் பாலத்து மேல போயிட்டு இருந்தார். பாலத்துக்கு மேல போயிட்டு இருக்கும்போது தற்கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணாரு. ஐயோ கடவுளே. அந்த பாலத்துல இருந்து கீழே குதிச்சிட்டாரு. அப்புறம் செத்துட்டாரா? சாகல. அவனுக்கு ஆயுசு இருந்தது, அதனால சாகல. அதுக்கப்புறம் வாழ்க்கையை வெறுத்து
தற்கொலைக்கு முயற்சி பண்ண இன்னொரு ஆளு அந்த வாலிபரை பார்த்து கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? ஆஹா இல்ல, அது அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான். அந்த வாலிபன் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தவன் தான். அதனால அவனை வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசி எடுக்க வச்சு நாமினிய கையெழுத்தையும் போட வச்சுட்டாரு. அது எப்படி? அடே மடையா, அந்த ஆள் செத்து இருந்தான்னா 10 லட்சம் அந்த பையனுக்கு கிடைக்குமே. அப்பாடி, அந்த ஆள் ரொம்ப விவரமா தான் இருக்கான். மகா பாவி. ஆனா அவர் ரொம்ப நல்லவர் தான். என்ன நல்லவன், அவனை 4 சாத்த வேண்டியதுதான். ஆமா ஆமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அப்புறம் அவருக்கு அந்த 10 லட்சம் கிடைச்சதா? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன அது? அந்த பையனுக்கு அந்த ஆளோட பொண்ணு மேல ஒரு காதல். அது பரவாயில்ல, அப்படித்தான் நடக்கணும். அந்த பையன் இப்போ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்கான். ஒரு பக்கம் அந்த ஆளுங்கிற நரகம், இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை காதலிக்கிறதுனால வந்த சொர்க்கம். நிறுத்துற. கதை எழுதுறேன்னு சொல்லி சும்மா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காது. ஐயோ அப்பா, அவரே கதை சொல்லிட்டு அந்த இருக்காரு. கதையெல்லாம் நானும் கேட்டேன். அந்த பையனும் நம்பிக்கை துரோகம் தானே பண்ணியிருக்கான். அவன் வீட்லயே தங்கி அவன் பண்ணியே காதலிச்சிருக்கான். இது நம்பிக்கை துரோகம் தானே? என்ன நம்பிக்கை துரோகம்? அழகான ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்தா காதல் பண்ணுவாங்க. அது என்ன குத்தம்? என்னடா தப்பு? ஆமா குத்தம் தான். என்ன குத்தம்? அந்த பையனும் ஒரு மனுஷன் தானே. அவன் மனுஷனே கிடையாது. சாகறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு தானே அந்த பையன் அங்க வந்தான். என்ன ஒப்பந்தம் அது? அந்த ஆள் பேராசைக்கு இப்படிதான் வேணும். பேராசையெல்லாம் ஒண்ணு இல்ல தேவகி. அந்த ஆளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சூர்யா தானே சொன்னான். அந்த பையன் பேர்ல இருக்கிற எல்ஐசி பாலிசிக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 25,000 ரூபாய அந்த அப்பாவி தானே கட்டிக்கிட்டு இருக்காரு. 25,000 ரூபான்னு சூர்யா சொல்லவே இல்லையே. 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் பிரீமியம் கட்டணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கதை சரியில்லை. இத மாத்தி எழுதணும். மாத்தி எழுதுற வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நீ ஏன்டா அப்படி துள்ளிக்கிட்டு இருக்க? கதை கேட்கற எனக்கு ஆவேசமா இருக்கு. உங்களுக்கு ஆவேசம் வரலையா? ஆவேசமெல்லாம் அப்புறம் பாப்போம். முதல்ல அந்த கதையை கேட்போம். கதையெல்லாம் இதோட முடிஞ்சது. நான் தான் சொன்னேன்ல, அந்த பையன் இக்கட்டான நிலைமையில இருக்கான். அவன் என்ன நிலைமையில இருந்தா நமக்கு என்ன? அவன் ஒரு பெரிய கில்லாடி தான் போல இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒன்றை விட்டுக்க ரெண்டம் பண்ணுவான். அவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. போதும் போதும், அடிச்சு நொறுக்குனதெல்லாம் போதும். முதல்ல வந்து சாப்பிடுங்க. இப்போ கதை எது வரைக்கும் வந்திருக்கு? இன்ட்ரோல் வரைக்கும் வந்திருக்கு. மிச்ச கதை அவன் இல்லாதப்ப பேசுவோம். ஓ, கதை இப்போ இப்படி போகுதோ? இது ஒன்றும் சாதாரண கதை இல்லையே. அது அங்க இருக்காரு. கதையை யோசனை பண்றாரு. இல்லடா, தூங்குறாருன்னு நினைக்கிறேன். சரி வா போய் பார்க்கலாம். இதான் நீங்க கதை எழுதுறதா? கதை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறீங்களே. ஹீரோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டே யோசனை பண்ற சீன் இருக்கு. அதை எப்படி இருக்கும்னு நானே ஃபீல் பண்ணேன். ஆமா ஆமா, உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? அப்புறம் சுமங்கலி மாதிரி ஒரு கதாநாயகி வந்து எழுப்பிட்டா. அப்ப வில்லன் எப்ப வருவான்? எந்த நேரத்திலயும் வரலாம். ஹீரோ செத்துருவாரா? அத இப்போதைக்கு சொல்ல முடியாது. சாக வேண்டாம். செத்தா எனக்கு பிடிக்காது. அழ வைக்கிற சினிமாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாரையும் சிரிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். கேள்விப்பட்டதில்ல? ஏய் சுமங்கலி, அவர் கதை முடிகிற வரைக்கும் அவரை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. ஹீரோவை சாகடிக்காதீங்க ப்ளீஸ், எனக்காக. சொல்றது காதல வரலையா? போங்க. வா. டேய் சூர்யா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்னத்த முடிவு பண்றது? நீ இங்க வந்து எத்தனை நாளாச்சு தெரியுமா? எத்தனை நாளாச்சு? 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசமாச்சா? நேத்து வந்தது மாதிரியே இருக்கு. ஏன் இருக்காது? 3 வேளை மூக்கு பிடிக்க நல்லா வாத்து முட்டை சிக்கன் பிரியாணின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு என் பொண்ணு மனசை வேற கெடுத்துட்டு இருக்கியேடா பாவி. உனக்கு என்ன கஷ்டம்? நான்ல நெருப்பு நிக்கிறேன். உனக்கு ஒரு நாள் தான், எனக்கு 1 வருஷம்டா. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல. இங்க பாரு சூர்யா, உன்னை இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ சாகுன்னு சொல்லல. நமக்குள்ள எந்த தேதியும் குறிக்க தேவையில்ல. ஆமா, நீ எப்ப சாக போற? 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா எல்ஐசிக்காரன் எப்படி பணம் தருவான்? அதை பத்தியெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. அதை நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இறந்துட்டா என் சுமங்கலி. ஏய் இங்க பாரு, நீ டென்ஷன் பண்ணாத. பெத்த அப்பனுக்கு தெரியும் பிள்ளை எப்படி பாத்துக்கணும்னு. மரியாதையா சொல்றேன், நீ சாகலன்னா நானே உன்னை கொண்டுடுவேன். எங்க கிளம்பிட்ட? டைம் என்னாச்சு? ஏன் நேரம் என்னன்னு கேட்டேன். அது இப்ப வேணாம். எங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. பொழுது சாயிட்டோம். நான் ஒரு நல்ல இடத்த காட்டுறேன். பொழுது போனதுக்கு அப்புறம் நான் பால் குடிக்கணும். பாலா? ஆமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் பால் குடிக்கிற வழக்கம் எனக்கு இருக்கு. பால் குடிக்க தான் டைம் கேட்டியா? உனக்கு பால் மோர் தயிர் எல்லாமே நான் ரெடியா வச்சிருக்கேன். இதுல என்ன எழுதிட்டு இருக்க? கதை. கதை எழுதுறானா? கதை. பெரிய கதாசிரியர் நினைப்பு. பாத்து பாத்து கை சுற்றுச்சா? இல்ல.
ஏண்டி இப்படி அவசரப்படுற? பால் பொங்கிச்சு அதனாலதான். வேண்டாம் வேண்டாம், இங்க நீ ஏன் நின்னுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது? இல்ல, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தான் இருந்தேன். போதும் போதும், உன் ஹெல்ப் எல்லாம் இது வரைக்கும் பண்ணது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போடி போய் கிளாஸ் எடுத்துட்டு வா, நான் ஊத்தி தரேன். நல்லா ஆத்துருங்க, அவருக்கு சூடு பிடிக்காது. அப்படியா? நான் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு. மேல பார்த்தா ஆகாயம், கீழே பார்த்தா பூமி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. மேல பார்த்தாலும் ஆகாயம் தான், கீழே பார்த்தாலும் ஆகாயம் தான். அப்பா யார்கிட்ட பேசுறீங்க? நான் என் கூட பேசிக்கிறேன். எனக்குள்ள சோகம் எனக்கு தானே தெரியும். என்னப்பா உங்க பிரச்சனை? ஒண்ணு இல்லம்மா, நீ கிளம்பு. ஹேய் நில்லு. என்னது? பால். யாருக்கு? அவருக்கு கொடுக்கதான். ஒரு பழமும் சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே? சூர்யா பழம் வேணும்னு கேட்கவே இல்லையே. சூர்யா 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 உள்ள கொண்டு போடி. இனிமே அவனுக்கு பால் பழம்னு ஏதாவது கொடுத்தீங்க அடிச்சு கொன்னுடுவேன். ஏன் கத்துறீங்க? பாலை குடுத்துட்டு வா, நான் தான் சொன்னேன். ஏய் நீ என்ன அது கொடுந்த? இங்க வர்றவன் போறவனுக்கெல்லாம் பால் பழம்னு கொடுக்கறதுக்கு என்ன நீ பால் பண்ணியா வச்சிருக்க? வர்றவங்களுக்கு போறவங்களுக்குமா? நம்ம சூர்யா தம்பி அப்படியே நமக்கு. என்னென்ன? அவன் கதை எழுதுற வேலை முடிஞ்ச உடனே அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுவான். யாரு யாரு எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே யாராவது அவங்க கூட அனாவசியமா தொடர்பு வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் இந்த வீட்டுல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். பால் கொடுக்குறாங்களா? பால் குடு. பால் ஏன் திக்கா இருக்குதுன்னு இப்பதான் புரியுது. என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கும் நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. உங்களுக்காக நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? வேல்யூபிள் செக்யூரிட்டி ஒரு சீட்டிங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன். அதை நிரூபித்தா 4232ங்கிற சட்ட பிரகாரம் அவருக்கு 7 வருஷ ஜெயில் தண்டனையும் அபராதமும் கிடைக்கும். உங்களால் முடியுமா? வக்கீல் நினைச்சா முடியாத கேஸ் இருக்கா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோட நோக்கம் இல்லை. ஆனால் என்ன காப்பாற்றிக்க வேணாமா? அப்படி ஒரு வேளை முடியலைன்னா இதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி மிஸ்டேக் ஃபார் ஃப்ராட் இன் பப்ளிஷிங் அப்படின்னு அவர் பேரில் நாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய பணம் கட்டணும். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. எப்போ பார்த்தாலும் டைம் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் மனசு கொஞ்சம் மாறணுமே. யாரு? அது எனக்கு ஒருத்தர் பணம் தரதா சொல்லியிருக்காரு. அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். பணம் பண்ணி தரதா? ஓ, அப்போ கள்ள நோட்டு கும்பலா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இவன் நல்ல நோட்டு அடிக்கிறவன் தான். என்ன? அது நல்லவன்னு சொல்ல வரேன். நல்லவனோ கெட்டவனோ பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணு. காசே இல்லாமல் கேச முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று எடுப்பா. மச்சானுக்கு கோர்ட்ல என்ன வேலை? அது முன்ஜாமீன் எடுக்கலான்னு வந்தீங்களோ? முன்ஜாமீனா? நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே. குற்றம் சட்டம் எல்லாம் நான் சொல்லி தரேன். எனக்கும் கொஞ்சம் சட்டமெல்லாம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியாதா மச்சான்? வாங்க போகலாம். அட வாங்க. கேட்டுங்க மச்சான், சீட்டிங் பை பர்சனேஷன், அதாவது ஆள் மாறாட்டம். இபிகோ 416ல் அது ஒரு குற்றம். 419ல் அதுக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தன் இன்னொருத்தனை ஆள் மாறாட்டம் பண்ணான்னா அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கலாம். இந்திய தண்டனை சட்டப்படி எவன் ஆள் மாறாட்டம் செய்கிறானோ அல்லது அதற்கு துணை போகிறானோ அவன் குற்றம் செய்யறான். மச்சானுக்கு எல்லாம் தெரியும் போல. எனக்கு எல்லாம் தெரியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எல்ஐசி ஏமாத்த நான் விட மாட்டேன். மச்சான் என்ன கை விட்டுறாதீங்க. இப்போவாவது மச்சானுக்கு அறிவு கண்ணு திறந்தா சரி. வக்கீல் கிட்டையும் மச்சான் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் தானே சொல்லுவாங்க. டாக்டர் கிட்ட கூட சொன்னாலும் சொல்லலாம். பெட் நம்பர் 10 பேஷண்ட் சேம் டோஸ் கொடுங்க. He will be normal in 2 days. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எப்படி இருக்காங்க? She is all right. BP ஏறிச்சு. மிஸ்டர் பிரகாஷ், பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேல்ல. சாரி டாக்டர். என்னாச்சு? சூரியனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லை, ஆனால் அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் உயிரோட இருப்பனா இல்லையாங்கிறது தான் சந்தேகமாக இருக்கு. எனிஹவ், உயிரோட இருந்தா கண்டிப்பாக அவனை கண்டுபிடிப்பேன். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அதை என்கிட்ட நீங்க மறைச்சிட்டீங்க. கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். அப்போ நீங்க என்ன ஒரு அந்நியனா தான் நினைச்சிருக்கீங்க. என்னோட பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்லி ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த மாதிரி. உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். மச்சான் தற்கொலை பண்ணிக்கிட்டா தங்கச்சியும் குழந்தைங்களும் அனாதாயிடுவாங்க. ஆமா ஆமா. என்னது? அப்போ உங்களுக்காக நான் என்ன அவனையா கொல்ல முடியும்? வேண்டாம், அவன் தற்கொலைக்கு தாந்தாங்காரன்னு அவனே சொன்னா போதும். சொல்ல வச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சுமங்கலி மனசுல இருந்து அவனை தூக்கி எறிகிற மாதிரி செய்ய வைக்கணும். நீயும் நானும் நினைச்சா கூட அது முடியாது மச்சான். ஏன்னா காதல் முத்தி போச்சு. ஆடா, அவன் கல்யாணம் ஆனவன் தானையா. அவனுக்கு ஆசையும் அதிகமாவே இருக்கும். நாம அவன் ஆசையை நிறைவேற்றி வைப்போம். அப்புறம் அவன் வழியில போய்கிட்டே இருக்க போறான். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. டேய், ஒரு லாஜி கொண்டா.
வழி இல்லாமலையா? இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? மனசும் உடம்பும் தாளத்தோட சேரலையே. மா ஆடுறப்ப மனசு ஏகாந்தமா இருக்கணும்மா. சாரி டீச்சர், இன்னைக்கு இது போதும். கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நல்லா இருக்கு. அரங்கேற்றம் நெருங்கிட்டு இருக்கும்போது இப்படியா? என்னால முடியல, எனக்கு தலைவலிக்குது. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தலைவலியா? சுத்த போய். கொஞ்ச நாளா நானும் பார்க்கறேன். அவளோட மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க உட்காருங்க. மேட்ரு என்னங்கிறத நான் ரகசியமா தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, நான் கிளம்புறேன். கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு டீச்சர் கவலைப்பட வேண்டாம். நாம 2 பேரும் சுவாரஸ்யமா அப்படியே பேசிக்கிட்டு இல்ல காபி குடிச்சிட்டு போலாமே. பரவாயில்ல, நானே இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாத்தாக்கு வேற உடம்பு சரியில்லை. அப்போ நான் கிளம்புறேன். வாரத்துல எனக்கு கிடைக்கிறது 2 நாள் தான். ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு சீக்கிரம் கிளாஸ் முடிஞ்சிடுச்சா? சுமங்கலிக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அவனும் டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க சரி, நான் கிளம்புறேன். டீச்சர் இந்த பக்கம் தான் வரா. அவளும் வரட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தர்றேன். மச்சான் மச்சான் எங்க மச்சான் ஓடிட்டீங்க? இல்ல மச்சான், கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமா, நான் இதுக்கு இதுதான் சரியான நேரம். மச்சான், நீங்க மட்டும் பத்த வச்சு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நான் அதை விசிறி பெரிய காட்டு தீயாவே உருவாக்கிடுவேன். பத்த வச்சு எரியுமா? முடியும். கதை கொடுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. சுமங்கலிக்கு தலைவலின்னு சொன்னாங்க, அதனால சீக்கிரமா கிளாஸ் முடிச்சு. கொஞ்ச நாள் அவ தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த தலைவலி காரணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டீச்சர் இப்படி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? ஆமா டீச்சர், இங்க அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்ப சொல்லுவீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கவே கூடாது. சொல்ல வேண்டிய நேரம் வந்தா சொல்லிடணும், இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்க யார பத்தி சொல்றீங்கன்னு தெரியல. என்கிட்ட மறைக்காதீங்க, எனக்கெல்லாம் தெரியும். டீச்சர் மனசுக்குள்ள ஒரு சூரியன் வந்துட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சொன்னது சரிதானே? பயப்பட வேண்டாம், நல்லா கேளு. உங்க 2 பேருக்கும் பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மட்டும் இஷ்டப்பட்ட போதுமா? போதாது, அவனுக்கும் பிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு அவனை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடு. நான் கூப்பிட்டா சூரியன் வருவாரா? நீ கூப்பிட்டாலும் கூப்பிடனாலும் சூரியன் வருவான். இல்லைன்னா நான் வர வச்சிருவேன். என்னாச்சு? பத்த வச்சுட்டேன் மச்சான். நீ சொன்ன மாதிரி கரெக்டா பத்த வச்சுட்டேன். இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு சூர்யா கண்டிப்பா வீட்டுக்கு போவான். ஓகே, மத்த வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. அவனை ஒரேடியா இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல. என் பேர் LIC மாதம் இல்ல. மலைக்கு போனாலும் மச்சனம் தயவு வேணும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? நம்ம ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம். தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னா அது தப்பு தானே? டீச்சர் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னது எனக்கு சரியா புரியல. ஆனா உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. நம்மள மாதிரி காதலர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரியவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ? இதோ வில்லன் வந்துட்டாரு. அதுக்குள்ள கதை முடிஞ்சு போச்சா? தூங்குறான் போல இருக்க. பின்ன என்ன, நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சியா? இப்படி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்தாத சூர்யா. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட மன்னிப்புக்காக தான் வந்திருக்கேன். நான் உன்னை பத்தி ஏதேதோ பேசியிருக்கேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்னை மன்னிச்சிடு சூர்யா. கையை விடு. மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் அவதாரம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவதாரம் தான். என் மானத்தை காப்பாத்த அந்த ஈஸ்வரன் அனுப்பின அவதாரம். ஏய், ரொம்ப சோப்புலாம் போடாத. மேட்ரு என்னன்னு மட்டும் சொல்லு. நான் உன்னை பத்தி நிறைய யோசனை பண்ணியிருக்கேன். அப்படின்னு என்னை பத்தி அவ்வளோ யோசனை? காரணம் இருக்கு. நீ கல்யாணம் ஆகாத வாலிபன் தானே. இந்த வயசுல உன் மனசுக்குள்ள நிறைய ஆசைலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நிறைவேறாம நீ செத்துடியோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மனசுல ஆசைகள் நிறைய பூத்து குலுங்குது. அதையெல்லாம் கொஞ்சம் பறிச்சு தர முடியுமா? கண்டிப்பா நான் அதை பறிச்சு தரேன். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம். நாங்களா? இல்ல, நான்
நீ இன்னைக்கு ஒரு விருந்து சாப்பிட என் கூட வரணும். எங்கே? அதை நான் சொல்றேன். நைட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போறேன். இன்னைக்கு தான் உன் ஆசையெல்லாம் நிறைவேற போற நாள். இன்னைக்கு பெண்களை விற்கிறேன்னு சொல்லி உன்னை கேஸ்ல மாட்டி விடுறேன் பாரு. விற்கிற கேஸா? விக்கிற வாண்டி போய் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போய் அந்த ஆளை தீர்த்து கட்டிடுங்க. கரெக்டா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படம் தந்தா போதும். முதல்ல முடிங்கயா. ஐயோ என்ன அடிக்காதீங்க. ஐயோ என்ன அடிக்காதீங்கடா. விட்டுருங்கடா டேய். ஐயோ அடிக்கறாங்களே. யார் இவரு? எதுக்கு அடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என்ன யாருன்னு உனக்கு தெரியாதா? ராத்திரில கள்ளக்காதல்ல கூப்பிட்டு கூத்த அடிக்கிற. இரு ஒண்ணு. ஏறா அந்த துணிய. ஆளு வந்தா. ஐயோ ஐயோ மச்சான் நீங்களா? மச்சான் நானுதான். என்ன பண்ணிச்சிருக்க? ஐயோ அம்மா, இந்த வயசுல உங்களுக்கு இன்னொரு பொண்ணு வேற கேக்குதா? தேவகி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீங்க ஒண்ணு பொய் சொல்ல வேண்டாம். வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அதானே 70 வயசுல மேக்கப் போட்டுக்கிற உங்க அப்பா மாதிரி தானே நீங்களும் இருப்பீங்க. தேவகி, நீ நினைக்கிற மாதிரி அங்க தப்பு கிப்பு எதுவும் நடக்கல. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பு. ஐயோ எரியுதே. இனி அந்த பொம்பளை டான்ஸ் கீன்ஸ் நீங்க வரட்டும். மூச்சில சுடுதண்ணியை ஊத்திடுறேன். ஐயோ அந்த டீச்சர் ரொம்ப பாவமா. அவளை சொன்னாலே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. எல்லாரும் சொன்னாங்க அவ இந்த வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. அவளை என் பொண்ணு மாதிரி நினைச்சேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல. கடவுளே, இவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இங்க நல்லா கவுந்து படுத்துக்கோங்க. சுமங்கலி, நீயுமே என்ன நம்ப மாட்டேன்ற. நான் உண்மையை சொல்லிடுறேன். உண்மை என்னன்னு நான் சொல்றேன். உன்னை எவன்டா இங்க வர சொன்னது? ரொம்ப நாளாவே சில உண்மைகளை எல்லாம் என் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். இனிமேலும் மறைச்சு வைக்கிறதுக்கு என்னால முடியாது. நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. கேட்டுதான் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த உண்மைகளை எல்லாம் சொல்லித்தான் ஆவேன். நானும் தானே உண்மையை சொல்றேன். உண்மையை யாரு வேணாலும் சொல்லலாம். அதை மறைச்சு வைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. நான் ஒரு உண்மையை சொல்றேன். அக்கா சூர்யாவை கல்யாணம் பண்றது அப்பாவுக்கு பிடிக்கல. கரெக்ட். அதாவது எனக்கும் அந்த டீச்சருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு எல்லாரையுமே நம்ப வச்சு நான் ஒரு மோசக்காரன்னு காட்டுறதுக்காக மச்சான் போட்ட பிளான் தானே இது. ஆனா பாருங்க இப்ப என்னாச்சு? நீங்க தோண்டின குழியில நீங்களே விழுந்துட்டீங்க. வரட்டுமா? இதெல்லாம் உண்மையா? உண்மைதான் தேவகி. சூர்யா சொல்றது எல்லாமே உண்மைதான். ஏப்பா இப்படி பண்ணீங்க? இதனால உங்களுக்கு சூர்யாவை பிடிக்கல? எனக்கு அவனை பிடிக்கலன்னு யாருமா சொன்னது? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சாகணும். இத பாருமா, அது வெளியே சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய ரகசியம். வேண்டாம், இனிமே நீங்க எதையும் மறைக்க வேண்டாம். என்னன்னு சொல்லுங்க. அதை தாங்கிக்கிற அளவுக்கு உங்க யாருக்கும் சக்தி இல்ல. இல்ல, எனக்கு இருக்கு. சொல்லுங்கப்பா. சூர்யாவுக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மி. அவனுக்கு எந்த நேரத்திலயும் சாவு வரலாம். அப்ப அவர் ஹார்ட் பேஷண்டாப்பா? அக்கா, நாம கூட ரீசெண்டா ஒரு படம் பார்த்தோமே, அந்த ஹீரோக்கு கூட மூக்குல இருந்து வாயில இருந்தாலும் ரத்தம் வருமே, அதானக்கா? பாவம் அந்த அங்கிள். நீங்க சொல்றது உண்மையாப்பா? சொல்லுங்கப்பா. சூர்யாவுக்கு அப்படி என்ன வியாதி? டாக்டருங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய வியாதிமா. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சூர்யாவுக்கு தெரியுமா? இல்லம்மா, சூர்யாவுக்கு இந்த வியாதி இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அவங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அப்பா, உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுமா. போமா. அம்மா, வேண்டாம்மா. இப்படி ஒரு கல்யாணம் உனக்கு வேண்டாம். இப்பவாவது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது உன் அதிர்ஷ்டம் நினைச்சுக்கோமா. என்ன மாதவா இப்படி ஓடுறீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன், நீங்களும் வரீங்களா? எப்ப பார்த்தாலும் எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு வேலையை போச்சு. வாங்க. கிளாஸ் முடிஞ்சு நான் எவ்வளவு நேரமா பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி அகிலா, கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதுல எழுதியிருக்கேன். கடவுளே மாமா. ஏய், கொஞ்சம் தள்ளுறா. அப்பா இருக்காரம்மா. நான் இப்பதான் கிளாஸ் முடிச்சு வந்தேன். ஏய், நில்றா. நில்லு. யாருமா இவன்? நீ எதையும் சொல்ல வேணாம். எல்லாமே இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். கொடு அதை. கொடு. கடவுளே.
நீ ஒன்றும் பயப்படாத. மாமா கொண்டு போனது எங்க அப்பாவோட மருந்து சீட்டு தான். இதான் உண்மையான லவ் லெட்டர். ஆஹா, இதான் உண்மையான லவ் லெட்டரா? குடு. சாரி. என்னன்னா மச்சான் எங்க? அதோ மேல இருக்காரு. என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் பாலிசி பத்தி பேசதான். ஏய் மச்சான். என்ன மச்சான், அவன் கதையை முடிச்சாச்சா? இல்ல, சீக்கிரமே முடிஞ்சிடும். அப்ப அவன் நம்ம வச்ச பொரியல மாட்டினா. அதுல மாட்டல, சமாளிக்க முடியல, உண்மையை சொல்லிடலாம் நினைச்சேன். என்ன அந்த கடவுள் தான் காப்பாத்தினார். இப்ப கதை வேற பக்கம் திரும்பிடுச்சு. எந்த பக்கம்? வா. அவனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி, எந்த நேரத்திலையும் சாகக்கூடிய ஒரு நோயாளின்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். என் பொண்ணும் தேவகியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உண்மையா மச்சான்? ஆமா மச்சான், உண்மைதான். அப்ப அவன் முதல் காதல் நரம்ப அறுத்தாச்சு. இனி அவன் தூக்கு போட்டுக்கிறதுக்கு கயிறை அவனை விட்டே கட்ட விடுவான். மச்சான், நான் கிளம்புறேன் மச்சான். இருங்க, ஸ்கூட்டர்ல ஒரு அவசரமான வேலை இருக்கு. மச்சான் ஸ்கூட்டர்ல கொண்டு விடுறேன் மச்சான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சீக்கிரம் போயிடலாம் மச்சான். வேண்டாம், கொண்டு போற. அட என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? ஏன் இனி சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கடவுளே. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே திருவிழாவுக்கு வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அது யாருக்கிட்டையாவது சொல்லிடல. அதெல்லாம் அப்படித்தானே செய்யறோம். என்னம்மா தனியா? சூர்யா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். நீங்க போங்க, நான் வரேன். சரி. நாம ஆசைப்பட்டது கிடைக்கலனா கிடைக்கிறத ஏத்துக்கணுமா? நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. நீ விரும்பின மாதிரி உனக்கு நல்ல பையனை நான் பாக்குறேன். அது என்னோட பொறுப்பு. மனசுக்கு பிடிக்காதவர் கூட 100 வருஷம் நிறைய வாழறதை விட மனசுக்கு பிடிச்சவரோட ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலே எனக்கு போதும்பா. எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைங்கப்பா. காவல் தெய்வமே, உங்களை வேண்டின போதெல்லாம் நீங்க என்ன கைவிடல. சூர்யா வியாதிய போக்கிடு, அவருக்கு தீர்காயுச கொடு. கோயில் குளம் சுத்துறீங்க போல இருக்கு. கொஞ்ச நாளா ஆளே காணோம். என்னாச்சு? என் காவல் தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சேன். மேன் ப்ரிப்போசஸ் காட் டிஸ்போசஸ் தானே. நாம பிரார்த்தனை பண்ணலாம், ஆனா முடிவெடுக்கிறது அந்த தெய்வம் தானே. வேண்டுனா கேட்பாரா? கொடுப்பாரு, வேண்டினதை கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா நம்பிக்கையோட கேட்கணும். அளவுக்கு மீறி அன்பையும் பாசத்தையும் யார்ட்டையும் காட்டக்கூடாது. அன்பு பாசம் இதெல்லாம் பளிங்கக்கல் மாதிரி தான். வாழ்க்கையை வெறுத்து போயிடும். உடையிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அப்படி உடைஞ்சா எல்லாம் கைவிட்டு போயிடும். வாழ்க்கையை வெறுத்து போயிடும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்பவும் இப்படித்தான். வெற்றியை மட்டும் இல்லை, தோல்வியை பற்றியும் சிந்திப்பேன். அதுக்கு காரணம் என்னுடைய அனுபவங்கள். இல்ல, நான் தோக்க மாட்டேன். வாழ்க்கையை வெறுத்து போயிடும். உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி தானே. அப்புறம் ஏன் அரங்கேற்றத்தை தள்ளி போட்டேன்? வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய், அப்படிலாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏய், டீச்சர் அப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டா அதெல்லாம் நான் பேசி சரி பண்ணிடுறேன். நீ ஆடுறத நான் பார்க்கணும். என்ன ஆடுவில்ல? ஆடுவேன், சூர்யாவுக்காக. ஏய், அதுக்கு எதுக்காக அழற? ஒண்ணும் இல்ல. அப்போ ஓகே தானே? அப்படின்னா டீச்சரை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏய், ஹலோ, எதுக்கு அழற? இந்த அழற கதையெல்லாம் உனக்கு பிடிக்காது. இதை பேக் பண்ணி சார். வேற ஏதாவது வேண்டாம். பள்ளிப்பட்டு சித்தூர் வாணியம்பாடி. வாணியம்பாடி ஏறுங்க ஏறுங்க ஏறு. பள்ளிப்பட்டு சித்தூர் வாணியம்பாடி. வாணியம்பாடி யாராவது வர்றீங்களா? வண்டி புறப்படுது. சூரிய பிரகாஷ் தானே அவன்? ஆமா சார். அப்படின்னா சீக்கிரம் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. வேகமா ஓட்டு. கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு. திவாகர், கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு, சீக்கிரம்.
அடடே யாரு பண்ணிரா? இப்ப நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்க? நான் இங்க வந்து இந்த விழாவை என் மச்சான் தான் நடத்தி வைக்கிறாரு. பேரை கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா, கோவிந்தசாமின்னு. கோவிந்தசாமின்னா தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? ஏமா இப்படி டென்ஷனா இருக்க? சூர்யா வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணோம். நீயாவது பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவரை காணோம். கடவுளே, அவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. ஆள் ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் கல்லையே தூக்கி போடுவானுங்க. மணி என்ன ஆகுது? இன்னும் அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அப்பா அம்மா தாத்தாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மேடைக்கு வந்துரு. சூர்யா இது வரைக்கும் காணுமேப்பா. அவன் இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பான். சூர்யா பார்க்கணும் தான் நான் இந்த அரங்கேற்றத்துக்கே ஒத்துக்கிட்டேன். உன்னை ஏமாத்துறதுக்காக எங்கேயாவது மறைஞ்சு நின்னு பாப்பாமா. இந்த நேரத்துல மனசுல எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. காவல் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மேடைக்கு போமா. நல்ல நேரம் போறதுக்குள்ள ஆரம்பிச்சிரு. முதல்ல நீ இப்ப கால்ல விழு. அது பெரியவங்க கால்ல விழு. ஏன் உங்க அப்பா கால்ல விழு. ஓகே. மனரே
மாதவனா தானின்ற மங்கையும் பௌர்ணமியானே ராதா மாதவனா யாமினி போலின் சகியாய் மாறி வெண்ணிலா மேனியில் நடக்கும் சுகந்தம் யாமினி போலொரு சகியாய் மாறி வெண்ணிலா மேனியில் நடக்கும் சுகந்தம் தேவலீலை உருவாகி பொன் காசலங்கை நடமாடி பனிமலராய் பொழிகிறதே சுகம் சுகமே வசமே ராதா மாதவன் தானிந்த மங்கையும் டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். சுமங்கலிக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு. அதனால தான் சொல்லாமே போயிட்டேன். சாரி. தேங்க்ஸ். ஆமா, ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருது? அது வேற ஒண்ணும் இல்ல. வரும்போது தடிக்கு விழுந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாம உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல சுமங்கலி. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். சூர்யா புரிஞ்சுக்கோங்க. சொன்னா கேளு ப்ளீஸ். போயிட்டு வா. சூர்யா நீ எப்படிங்க? ஏன் வரமாட்டேன்னு நினைச்சியா? ஏன் திடீர்னு இப்படி பேசுற? வேண்டாம், இந்த நடிப்புலாம் தேவையில்லை. உங்களை நான் என் அப்பா மாதிரி நினைச்சேன். சாகிறதுக்கு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க வந்தேன். ஆனா தெரிஞ்சு தெரியாம நான் சுமங்கலியை காதலிச்சிட்டேன். அவளுக்காக நான் வாழ ஆசைப்பட்டேன். அது உனக்கு பிடிக்கலன்னா இந்த ஒரு கத்தியோ கடப்பறை எடுத்து என் நெஞ்சில குத்து கொல்லு. அதை விட்டுட்டு என்னை அடிக்கிறதுக்காக எதுக்கு அடியாளையெல்லாம் வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்? என்ன மச்சான், இவனுக்கு என்ன பைத்தியம் ஈத்தி பிடிச்சு போச்சா? இவனை கொல்ல நான் ஆள் வச்சேனா? ஏன் இப்படி பேசுறான்னு புரியலையே. மச்சான் தப்பா நினைக்காதீங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த திருவிழா முடியறதுக்குள்ள இங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அவனை ஒரே அடியா முடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனதே நான் தான். ஏய், என்னையே ஜெயில தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல மச்சான், உங்களை காப்பாத்துற நல்ல நிறுத்து. எண்ணத்தோட நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமே என்ன பண்ணு எனக்கே தெரியும். சூர்யா மாதிரி இருக்கான். அம்மா நாகம்மா, எனக்கு கொடுத்த கஷ்டங்கள்லாம் போதும். இனிமேலும் இந்த கஷ்டங்களை என்னால் தாங்க முடியாது. கனவுலையும் நான் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணலை. அப்படியே நான் செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. இனிமேலும் நான் உசுரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சூர்யா விடு. என்ன விடு சூர்யா. சொல்றதுக்கு நான் உயிரோட இருக்க கூடாது. விடு. என்ன விட்டு சூர்யா. நான் இனிமே உயிரோட இருந்த எந்த பிரயோஜனம் இல்ல. என்ன விட்டு சூர்யா. எனக்கு யாரோட உதவி விட மாட்டேன். தேவையில்லை. விட மாட்டேன். ஒரு மரணத்தோட சாபத்தை ஏத்துக்கிட்டு தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். உங்களால இன்னொரு சாபத்தையும் நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற? மரணத்துக்கான சாபமா? அப்படின்னா நீ யாரையாவது கொன்னிட்டு தான் வந்திருக்கியா? இல்ல. உண்மையை சொல்லு. நீ யாரையோ கொலை பண்ணிருக்க. நான் யாரையும் கொலை செய்யல. எல்லாரும் என் மேல அன்பு தான் காட்டினாங்க. ஆனா அப்படி அன்பு காட்டினதுக்கு எனக்கு கிடைச்சது என்னன்னா, அவளுக்கு நீனா ரொம்ப உயிர் தெரியுமா? எனக்கும் பிரியானா ரொம்ப பிடிக்கும். ஆனா மனைவியா என்னால மனசுல கூட நினைச்சு பார்க்க முடியல. சின்ன வயசுல இருந்தே அவ உனக்கு தானே நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். என் அண்ணனோட ஆசையும் அதுதான். மாமா கிட்ட வேணா நான் சொல்லிடுறேன். வேண்டாம்,
இனிமே நீ போய் அப்படி சொன்னா அவங்களுக்கு வசதி இல்லைன்னு நாம அவங்கள ஒதுக்கிட்டதா நினைப்பாங்க. யோசிச்சு பாரு. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். அவளுக்கு ஒண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லைன்னு மட்டும் சொன்னா போதும். இத பாரு, உனக்கு அம்மா மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா அவளை வேண்டான்னு சொல்லாத. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் இருக்க மாட்டேன். சொல்லுப்பா. 4 முகூர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு தான் மாமா வந்திருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? அம்மான்னு கூப்பிட்டா கேட்கறதுக்கு அம்மா நீங்க என் கூட இருக்கணும். நீ எங்க போற? எஸ்டேட் வரைக்கும். பிரியா வரலையா? அவ தோட்டத்துல பூ பறிச்சிட்டு இருக்கா. சரி நான் வரேன். ராஜலட்சுமி ஏதாவது சொன்னாளா? ஓகே, உங்க விருப்பம் போல நடக்கட்டும். அப்போ வர்ற முகூர்த்தத்திலே நடத்திடலாம். என்ன சொல்ற லட்சுமி? அண்ணா, இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு முடிவெடுத்து அதை நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? சூர்யா, சூர்யா, என்னாச்சு பிரியா? அப்பா கிட்டயும் ஆன்ட்டி கிட்டயும் ஓப்பனா பேசுற தைரியம் எனக்கு இல்ல. சூர்யா நினைச்சா என்ன காப்பாத்த முடியும். என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் வந்து இன்னொருத்தரை விரும்புற. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவரை தான் பண்ணிப்பேன். இவ்வளவுதானா? டோன்ட் வரி. இந்த விஷயத்தை நான் ஈஸியா சால்வ் பண்றேன். ஓகேவா? சூர்யாக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? கோபம்லாம் இல்லை. இப்பதான் உன் மேல எனக்கு ஜாஸ்தி அன்பு இருக்கு. சூர்யாக்கு என் மேல உண்மையா கோவம் இல்லைல்ல? இங்க பாரு பிரியா, அன்புங்கிறது வற்புறுத்தி எல்லாம் வர்றது இல்ல, தானா உள்ளத்துல இருந்து வரணும். ஆமா, அந்த பையன் யாரு? சாம்சங் ப்ரொடக்ஷன்ல மேனேஜர். என்ன பேரு? ஸ்ரீ பிரகாஷ். அப்புறம் ஸ்ரீ பிரகாஷ்க்கு உன்னை நல்லா தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்பா வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சா வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்கும். எந்த ஒரு பூகம்பமும் ஏற்பட போறதில்ல. நாம இந்த மேரேஜை த்ரில்லா பண்ணலாம். தற்சமயம் இந்த விஷயத்தை பெரியவங்க வழியில விட்டுறலாம். முகூர்த்த நாள் அன்னைக்கு உன்னோட ஆளை மண்டபத்துக்கு வர சொல்லிடு. அங்கே வச்சு இந்த சஸ்பென்ஸை உடைச்சிடலாம். என்னோட அம்மாவும் சொந்தக்காரங்களும் பெரியவங்களும் எல்லாரும் அசந்துடுவாங்க. உனக்கும் இந்த சாம்சங் மேனேஜருக்கும் நடக்க இருக்கிற சுயவரம் இந்த சூரியன் மேற்பார்வையில அசத்திடுவோம். ஹவ் இஸ் இட்? உட்காருங்க. உட்காருங்க. என்ன இன்னும் ரெடி ஆகலையா? நான் எல்லாம் ரெடியா தானே இருக்கேன். இப்படியா ரெடி ஆகுறது? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குமா? அந்த நேரத்துல உன்கிட்ட டென்ஷன் ஆகிறதுக்கு என்னால முடியாது. நீ போ முதல்ல. வாங்க. மண்டபத்தை கூட்டிட்டு போட்டுமா? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு லட்சுமி. இப்போவே உட்கார வைக்கணுமா? அப்படின்னா நீ உன் ரூமுக்கு போயிடு. நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இல்ல, நான் பிரியா கிட்ட கொஞ்சம் சீரியஸா ஒரு மேட்டர் பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கோ. போ, போய் முதல்ல ரெடி ஆகு. கிளம்பு. முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு. இனி என்ன லேட்டு? இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாம். என்னாச்சு? என்னது?
பிரியா மனசார ஒரு மனைவியா ஏத்துக்க முடியாத அவருடைய குழந்தைய தான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அவருடைய குழந்தைய என் வயித்துல சுமக்கிறேன்னு தெரிஞ்சு என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. சூர்யா சொன்ன மாதிரி அன்பு யார்கிட்டயும் பறிச்சு வாங்க முடியாது. அந்த அன்பு என்னைக்குமே நிலைச்சு நிற்காது. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட விபரீதம் நடந்திருக்காது. இது எல்லாத்தையும் மறைச்சு இன்னொருத்தர் கூட வாழ முடியாது. இந்த விஷயத்தை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் பிரியா மேல நான் அதிகமாக அன்பு வச்சிருக்கேம்மா. இருந்தாலும் கூட என்னால் மானசீகமாக அவளை மனைவியை ஏற்றுக்க முடியல. என்னென்னமோ எழுதியிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியுது. எனக்கு பிரியா அவளை தொடாத. அம்மா இனிமே உன் வாயில என்ன அம்மான்னு கூப்பிடாத. போட வெளியே. அம்மா ஏன்டா இப்படி பண்ண? உன்னை என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அவகிட்ட சீரியஸா பேசுன்னு சொன்னது இதுதானடா? சொல்லுடா. எனக்கு எதுவுமே புரியல. நான் என்ன சொல்லிட்டேன்? தெரியாதுல? இத படிச்சு பாரு. உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்குடா இவள? அம்மா அது நான் இல்ல. வேண்டாம், இனிமே நீ எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, என்ன தொடாத. வெளிய போடா. நான் சொல்றது அம்மா. நீ எனக்கு பிள்ளையே இல்ல. நான் செத்தா எனக்கு கொல்லி வைக்க கூட நீ வரக்கூடாது. போடா இங்க இருந்து. என் கனவெல்லாம் வீணா போனது மாதிரி எங்க அம்மா படுத்த படுக்கையை பார்த்த உடனே என் இதயம் நொறுங்கிடுச்சு. என்னால் நகரக்கூட முடியல. கண்ணெல்லாம் இருட்டாயிடுச்சு. கால் போன போக்கில் நடந்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ தூரம் நடந்தேன்னு எனக்கே தெரியாது. கடைசியில் எல்லாம் கைவிட்டு போனதுக்கப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னதும் நான் உயிரை விடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் நீங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. அதனால் இவ்வளோ தூரம் எனக்கு ஆயுசு கிடைச்சிது. நன்றி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நான் புண்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்ப கேட்டதுல உண்மையா இல்ல கதையா? இதுல எது போய் எது நிஜம் சொல்லுங்க. கதையும் கற்பனையும் சத்தியமும் பொய்யும் சேர்ந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. நேசிச்சவங்களை அழ வைக்கத்தான் என்னால் முடியும். அப்பா மேல நீ கோவப்படாத. பிறந்த இந்த வீடும், ஓடி விளையாடின இந்த இடமும், காலையில் விளக்கேற்றி கும்பிட்ற இந்த துளசி செடியை விட்டுட்டு, காலங்காலமாக வணங்கி வர்ற இந்த காவல் தெய்வங்களை விட்டுட்டு ஒரு நாள் தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை எனக்கு வந்தபோது தப்பிக்கிறதுக்காக நான் என்னென்னமெல்லாம் செஞ்சுட்டேன். நாமும் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு சொல்லுவாங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். அதானே? அப்பா, சூரியன் சார் இருக்காரா? இருக்காரு. அவனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் அவனோட மாமா, இவங்க அம்மா. வணக்கம். உள்ள வாங்க. நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் ஜீப்பில் இருக்கேன். ஆ சூர்யாவோட அம்மாவும் மாமாவும்
உட்காருங்க. சூர்யாவை கூட்டுவாமா. சிஐ சேது மாதவனோட மெசேஜ் காலையில் தான் கிடச்சிது. நாங்கள் உடனே புறப்பட்டோம். விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்க. உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே சொர்க்கம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னான். நேற்று என் பொண்ணோட அரங்கேற்றம், அதனால தூங்கிட்டு இருப்பான். அவனை ஒரு தடவை பார்த்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். உண்மை என்னன்னு தெரியாம என் பிள்ளைய நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். சூர்யா, 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 அப்பா ரூம்ல சூர்யா இல்ல. நான் தேடி பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவர் சூர்யா இல்ல. எங்க போயிருப்பான்? இருங்க பார்த்துட்டு வரேன். மச்சான் 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 உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்கு? சூரியனுக்கு தான். கார் ஆக்சிடென்ட். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. நாம அங்க போறதுக்குள்ள ஆவியா பிரிஞ்சிரும். சூர்யா, 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 சூர்யா. சூர்யா, சூர்யா, என் பையனுக்கு என்னாச்சு? இது சூர்யா இல்ல, சூரிய பிரகாசம், கதாசிரியர். அப்ப என் பிள்ளை சூர்யா எங்க? சிஐ சேது மாதவன் மெசேஜ் கொடுத்துருக்கிற, அவங்க உடனே வந்துருவாங்க. தே ஆர் ஒன் த வே. டாக்டர், பிரகாஷ்க்கு என்ன நோயின்னு சொல்லுங்க. வோக்கல் கார்டில் கேன்சர். இப்போ அது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணா ஒருவேளை அந்த அளவுக்கு ஹோப் கிடையாது. ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். சூர்யாவோட அப்பா இங்கே அட்மிட் ஆன போது டெய்லி வருவாரு, விசாரிப்பாரு, அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்பாரு. மரணம் நெருங்கினதுக்கு அப்புறம் தானே பழசெல்லாம் நினைக்கிறது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. உன்னை கடைசியாக ஒரு தடவையாவது பார்க்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடவுள் அதை நிறைவேற்றிட்டாரு. பிரகாஷ், டோன்ட் வரி, உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆனாலும் எனக்கு சந்தோஷம்தான் சூர்யா. அப்படியாவது பிரியாவுக்கும் அவள் வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் ஆயிடும் இல்லையா? சூர்யா, சூர்யா, சூர்யா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். நடந்த தவறுக்கு இன்னொரு தடவை கூட மன்னிப்பு கேட்குறேன். நான் வரட்டுமா சூர்யா? போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. இல்லை, நான் சொன்ன பொய்களையெல்லாம் நம்பி கல்யாண மண்டபத்தில் அவ காத்திருந்து போயிட்டா. நான் செஞ்ச தப்புக்கு அவகிட்ட போய் சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெரிய பாத்திரம் ஒண்ணு, அண்டா ஒண்ணு, குண்டான் ஒண்ணு, சின்ன அண்டா ஒண்ணு, சேர் ஒண்ணு. இல்ல, இந்த விளக்கு எடுக்க வேண்டாம். அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இதை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இது எங்களோட வேலைமா. நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோங்க. வேண்டாம், வேண்டாம், எடுக்காதீங்க. ப்ளீஸ், சொல்றது கேளுங்க. எனக்கு அது வேணும். அம்மா, சொல்றது கேளுங்க. வேண்டாம், அந்த விளக்கு எடுக்காதீங்க. அவங்கள சுமங்கலி, அப்பா, இனி அழுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. அவங்க கடமையா தான் செய்யறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு பெரிய கடன் நமக்கு எப்படி வந்தது? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாமே என் கெட்ட நேரம். கோவிந்தா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா? இவ்வளவு சோகத்தையும் நீ எப்படிடா தனியா தாங்கிக்கிட்ட? மச்சான், ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டராவது வாங்கியிருப்பேன்ல.
விஷயம் தெரிஞ்சு நாங்க பதறிட்டோம். ஊர்ல இனிமே எப்படி தலைகாட்டி நடக்கிறது? போதும் போதும், எரியற தீயில எண்ணெய் ஊத்தாத. போய் பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்லு போ. தலை தூக்கி நடக்க முடியும். ஆமா, அவன் வந்தானா? அந்த ஈட்டிக்காரன் ஹாஜியோட மூத்த பையன் மூசா பாய். இல்ல, அவனோட வக்கீல் வந்திருக்காரு. அவனை பார்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். சண்டை சச்சரவுக்கெல்லாம் போக நீங்க சும்மா இருங்க. ஏய் மாதவா, கவலைப்படாதீங்க, போனதெல்லாம் போகட்டும். நீங்க மனசு தளர விடாதீங்க. நீங்களே இடிஞ்சு போயிட்டீங்கன்னா. இல்ல, இனிமே எனக்கு அந்த பயம் இல்ல. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? ஆர் யூ சேல் ஆபீசர்? எஸ். இந்த ஜப்தியை ஸ்டே பண்றதுக்கான இன்ஜெக்ஷன். வாட் நான்சென்ஸ் ஆஃப் யுவர் டாக்கிங்? ஷட் அப். உனக்கு தான் சென்ஸ் இல்லை. பணத்துக்காக எந்த ஒரு கிரிமினல்ஸுக்கும் வாதாடுற உன்ன மாதிரி பொறுக்கிகளால தான் வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் கெட்ட பேர். அந்த கோவிந்தசாமிக்கு துரோகம் பண்ணிட்டு மூசாவை வாழ வைக்கணும்னு நினைக்காத. திஸ் இஸ் எ கிளியர் சீட்டிங். அத கோர்ட்ல பாத்துக்கலாம். ஹலோ, இதை இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போங்க. எடுத்து வைங்க. எடுங்க. சூர்யா, யூ ஹேவ் டன் இட். தேங்க் யூ. சூர்யா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்க பொண்ணோட பாசம்தான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். எங்கே உங்க பொண்ணு? இதை கூப்பிடுறேன். வாமா. என் சூர்யா எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நீதான் காரணம். அதனாலதான் நீ வாழ்நாள் பூரா இவன் கூட தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சூர்யா, சரியான நேரத்தில் வந்து எங்கள் மனத்தை காப்பாற்றிட்டேன். நீங்கள் 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவ.